எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே 2 சின்ன குழந்தைங்கள ஒருத்தவங்க கன்னை வச்சு மிரட்டுற மாதிரி காமிக்குது. அதில் ஒன்று தான் நம்ம ஹீரோயின், ஹீரோ. ஸோ ஹீரோயினுடைய அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு இறந்துட்டாங்க போல இருக்கு. அந்த கன்னை வச்சு காமிச்சான் இல்லையா, அவன் தான் கொன்று இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவுடைய ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. 2 ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஹீரோயினுடைய பர்த்டே அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஹீரோயினுடைய அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாமே அப்படியே வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்ல காமிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஸோ இப்போ ஹீரோ கால் பண்ணி என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஹாஹா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, நம்ம ஹீரோ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க டைம் ஹீரோயினை அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனால் இப்போ நல்ல பெரிய பிள்ளையாகி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பயுமே வந்துட்டு அந்த கொலைக்காரன் இன்னுமே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஹீரோயினை கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தான் அப்போ கரெக்டாக ஹீரோயினை காப்பாற்றிருப்பான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். நானும் ஹீரோயினும் இங்கே இருக்க மாட்டோம், 2 பேருமே யூஎஸ்க்கு படிக்க போறோன்னு சொல்ல, ஹீரோயினுடைய நிலைமை தெரியும் இல்லையா, அவள் சின்ன வயசுல நடந்த ட்ராமா எல்லாமே அவளுக்கு வந்துட்டு மனசுல இருக்கறனால அவளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல, இல்லை நான் யூஎஸ்க்கு படிக்க போறேன், ஹீரோயினையும் நான் கூட்டிட்டு போறேன், அவன் நல்லா தான் வந்துட்டு என் கூட இருப்பா, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட என் கூட யூஎஸ் வரியான்னு கேட்க ஹீரோயினுமே வரேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோவுடைய ஃபேமிலி தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோவுடைய அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடி எதுவுமே சொல்ல முடியல. சரி போய் தொலைங்கன்ற மாதிரி சொல்லிட. இப்போ 2 பேருமே யூஎஸ்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ 4 வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்துக்கு ரிட்டர்ன் வந்துட்டான். ஹீரோயின் இனிமே அவங்களுடைய படிப்பை முடிக்கல போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினை ஒருத்தவன் பார்க்க வரான். இவன் எம்எல்ஏவுடைய பையன். இவனுக்கு நம்ம ஹீரோயின் நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பொண்ணுங்களாம் எங்கே பார்க்குறாங்களோ அவங்களாம் ஃப்ளட் பண்ணுற கேரக்டர், சரியான பிளே பாய். இவன் நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு நம்ம தாய்லாந்து போகிறோம், வா நம்ம வந்துட்டு இன்னைக்கு போயிட்டு எங்கேயாவது வந்துட்டு சும்மா ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு ஜூஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு கெஃபே கூட்டு போவேன். ஹீரோயின் கரெக்டாக காஃபி வாங்கிட்டு வரக்குள்ள கரெக்டாக அவங்களோட கால் ஸ்லிப் ஆயிடுது. அப்போ ஒரு பையன் வந்து காப்பாற்றுறான். அவனுடைய பேரு ஃபா. நம்ம ட்ராமாவுடைய செகண்ட் ஹீரோயின் கூட இவன் வச்சுக்கலாம். ஸோ ஃபா வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு செம்மையா கோவம் வந்தது அந்த பிளே பாய்க்கு. அவன் நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் யார் என்னன்னு தெரியல, என் கால் வலிக்கிடுச்சு, அதனால தானே அவன் என்னை காப்பாற்றினான்னு சொல்ல, ஓ அப்படியா அவன் உன்னை வந்துட்டு ஃப்ளட் பண்ணான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஸோ அவசரமாக அவனுடைய பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹீரோயின் இன்னைக்கு ரிட்டர்ன் வரா இல்லையா, பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போகிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ தனியாலாம் வந்துட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவனுடைய வந்துட்டு சொந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கான் 4 வருஷமா தாய்லாண்டில். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ இப்போ போயிட்டு ஹீரோயினை பார்க்க போக ஹீரோயின் செம்மையா நம்ம ஹீரோ மேலே கோவப்படுறாங்க. நீ எப்படி 4 வருஷமா என்னை யூஎஸ்ல தனியாக விட்டேன்னு சொல்லி கேட்க, நான் என்ன உங்க தனியாக விட்டு போனேன்னு சொல்லி, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தானே பண்ணிட்டு இருக்கேன், சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போவேன். இன்னொரு பக்கம் ஃபாவை தான் காமிக்கிறாங்க. அவனுமே யூஎஸ்க்கு சும்மா வந்துட்டு சுற்றி பார்க்க தான் போயிருக்கான் போல இருக்கு. அவனுமே ரிட்டர்ன் தாய்லாந்துக்கு தான் வந்திருக்கான். இவன் ஒரு கம்பெனியோடைய வந்துட்டு பாஸ் போல இருக்கு. இப்போ அவன் வந்த உடனே ஒரு ஆளை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான். ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிட்டான் போல இருக்கு. அந்த வேலைக்கு வந்துட்டு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் வந்துட்டு அறிவிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு கூட்டு போவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தனியான ஃப்ளாட்டில் தான் இப்போ நம்ம ஹீரோ இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் ஏன் நம்ம வீட்டுக்கு போகலையான்னு கேட்க, ஹீரோ இல்லை நான் 4 வருஷமா இந்த ஃப்ளாட்டில் தான் இருக்கேன், இந்த ஃப்ளாட்டில் உனக்கு தேவையானது உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், இது கம்பெனி பக்கத்துலேயே இருக்கு, என்னோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே, அதனால நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்ல ஹீரோயின் நோண்டி கேட்குறாங்க ஏன் நம்ம வீட்டுக்கு போல, என்னாச்சுன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட ஏதோ சண்டை போட்டான் போல இருக்கு, அதனால தான் இங்கே இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ எவ்வளோ ஹீரோயின் கேட்டாலுமே ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேன்னா, ஹீரோயினுமே இங்கே பாரு நீ சொல்லலாம் நான் உன்கிட்ட கோச்சுப்பேன்னு சொல்ல, என்கிட்ட கோச்சிட்டு நீ எங்கே போகிற, கம்முன்னு தூங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட ஹீரோயின் செம்மையாக போர் அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால வந்துட்டு ஆன்ட்டிக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது ஹீரோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஆன்ட்டிக்குமே அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ படிப்பு முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பாவை பார்த்தான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குமே சண்டை ஆயிடுச்சு. என்ன சண்டைன்னு எனக்குமே தெரியலமான்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு நல்ல ஃபேமிலியா இருந்தாங்க, என்ன ஆயிருக்கும், எதனால ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்கும்னு யோசிக்க, இப்படியே யோசிச்சு நைட் ஆயிடுது. ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிளே பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் பப்புக்கு போறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்மையா ஜெலஸ் ஆகிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. ஆனா சொந்த அண்ணன் தங்கச்சி இல்லை இல்லையா, அதனால நம்ம ஹீரோ ரொம்ப நம்ம ஹீரோயின் மேல பொசிட்டிவாகவும் இருக்கான், ஜெலஸாகவும் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம
ஹீரோயின் பப்புக்கு போனோனே இந்த பிளே பாய் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பார்டெண்டர் பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட பேரு நாமு. அந்த பொண்ண பார்த்துட்டு இவன் செம்மையா ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்து நம்ம பிளே பாய. ஹீரோயின் ஏன்டா இப்படி போற இடத்தெல்லாம் பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கன்னு சொல்ல, ஏய் அந்த பொண்ண பாரேன் செம்ம அழகா இருக்கால்லன்னு சொல்ல, ஹீரோயின் ஆமா என்ன பார்த்தும் இதுதான் சொல்ற சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா சரக்கடிச்சுக்கிட்டு போதையில போயிட்டு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அதே பப்ல தான் நம்ம செகண்ட் ஹீரோ ஃபாவுமே இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்துறான். அவனுக்கு பார்த்தோன்னே ஹீரோயினுடைய நினைப்பு வந்துடுது. இது நம்ம யூஎஸ்ல பார்த்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஃபாவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே வந்துட்டு லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஃபா நம்ம ஹீரோயினை பார்த்து வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஹீரோயின் ஃபாவை அங்கே பார்க்கல போல இருக்கு. இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பார்க்க கரெக்டாக போயிட்டு கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்க ஹீரோயினை விட இவன் நம்ம செம்ம போதையில் இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த பார்டெண்டர் பொண்ணு ஃபோனில் யார்கிட்டயோ பேசிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்கே பாரு நான் சைட் அடித்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளே பாய் என்ன பண்ணுறான் போயிட்டு அந்த நாம் பொண்ணை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மொக்க போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு லோன் ஷார்க்காரங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது நாமுடைய அம்மா வந்துட்டு ஏதோ லோன் வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அந்த லோனை வந்துட்டு நாம் தான் கட்டிட்டு இருக்கா. கொடுத்த வட்டிக்கு மேலேயே வந்துட்டு நான் அசலுக்கு மேலே நான் வட்டி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல நாம போட்டு வந்துட்டு அந்த ஆளுங்கெல்லாம் செம்மையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு நான் வரேன்டா நாம காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு பிளே பாய் போயிட்டு அவனுங்களை அடிக்க போவேன். ஆனா அவனுங்க 4-5 பேரா வந்துடுறானுங்க. பத்தாவதுக்கு இவன் வேற போதையில இருக்கான் இல்லையா, இவனால வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியல. அதுக்கு பதிலா செமையா அடி வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட் அடி வாங்குறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு நடுவில் போயிட்டு சண்டை போட போறாங்க. இந்த இடத்துல இன்னொரு வந்துட்டு சம்பவம் நடக்குது. நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுமே அவனோட கார் எடுக்க வரக்குள்ள இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவனுமே சண்டை போட வரான். ஆனா அவனுங்க அதிக பேர் இருக்கிறதுனால அவனாலேயே சண்டை போட முடியல. இப்போ ஒரு ஆள் கரெக்டா வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வர கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. யார் மேலடா கையை வைக்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு எல்லாரையுமே அங்க சம்மடி அடிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம பிளே பாய ஒருத்தவன் கத்தி எடுத்து குத்த வர அதுக்குள்ளே அந்த நாம் பொண்ணு வந்து ஏடா உங்களுக்கு எல்லாம் காசு தானே தேவைப்படுது, எதுக்குடா போட்டு டார்ச்சர் பண்றீங்க, சரி இந்தாங்கடா காசு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக்ல இருக்க கொஞ்சம் காசு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த லோன் ஷார்க் ஆளுங்க கிட்ட கொடுக்க அவனுங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு ஓடிடுறானுங்க. நல்ல வேலை அம்மா நீ என்னை காப்பாத்தின, இல்லைன்னா இம்மா நேரம் நான் வந்துட்டு உரிச்ச கோழியா ஆயிருப்பேன், ஹீரோயின் என்ன ஆனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போவேன். அங்க ஹீரோ பார்த்தோன்னே இவன் போயிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறான். பிகாஸ் ஏன்னா இந்த பிளே பாய்க்கு ஹீரோ பார்த்தாலே செம்ம பயம். அதனால ஹீரோ பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்க, டேய் ஒழுங்கா வெளியே வந்துரு இல்லைன்னா அடிச்சு துவச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளே பாயை திட்ட ஹீரோயின் அண்ணா அண்ணா அவன் போதையில் இருக்கான் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்ல ஹீரோ சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல பாவனா அவனோட வீட்டில் மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேற வழியே இல்லாமல் ஸோ வந்துட்டு பிடிக்காத பையனை காரில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்க இதுக்கு நடுவில் நம்ம வேற ஹீரோயினை காப்பாத்தினா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினை 2வது டைம் பார்த்ததுனால ஹீரோயினுக்கு ஒரு ஹாய் சொல்ல ஹீரோயினுக்குமே தெரிஞ்சது இது இந்த யூஎஸ்ல பார்த்த பையன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒரு ஹாயை சொல்ல இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்மையா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். உள்ள உட்காந்துருக்க இந்த பிளே பாய் வேற ஹீரோ கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ, இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனையை காப்பாற்றுறதுக்கு தான் நான் போனேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ நீ நார்மலாக அதுக்கப்புறம் உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்ட கார்லேயே வாந்தி எடுத்துறான். ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த நாம் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கிட்டு இருக்க, என்னால சமாளிக்க முடியலன்னு சொல்ல நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன் இல்லடி, நீ தான் கடனை கட்டணும்னு சொல்ல அம்மா 10 மாசம் மட்டும்தான் சுமந்து பெத்தேன், என்னை வளர்த்ததெல்லாம் அப்பா தான், ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே கடனுக்கு வட்டிக்கு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல ஆனா அவங்க அம்மா கேட்காம நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ தான் வட்டி கட்டணும், நீ தான் கடனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட. பாவம் அந்த நாம் பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இங்க ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்தோடனே இங்க பாரு அந்த பையன் சரி கிடையாது, சரியான பிளே பாயா இருக்கான், ஏதோ கூட படிச்சான் அதோட ஃப்ரெண்டு அதோட முடிச்சுக்காம நீங்க வந்து அவனை டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ அண்ணா நான் டேட்லாம் பண்ணல, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போனேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார் சாரின்னு சொல்ல ஹீரோ இதுக்கப்புறமா அவங்க கூட சேராதுன்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக், சின்ன வயசுல ஹீரோயின் ஹீரோவுடைய வீட்டில் தானே இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் தரன்னு ஹீரோயினை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவன் யாருன்னா ஹீரோயினுடைய அங்கிள், அதாவது அப்பாவுடைய வந்துட்டு தம்பி போல இருக்கு. அதாவது நானும் அவங்க அப்பாவை ஷூட் பண்ண வந்துட்டு சாட்சி சொல்லு, என் மேல வந்துட்டு போலீஸ்காரங்களாம் பழிய போடுறாங்கன்னு சின்ன பிள்ளையா இருக்க ஹீரோயினை கூப்பிட ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை நான் தான் கஸ்டடி எடுத்து பார்த்துக்கிறேன், ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கத்த நீ எதுக்கு இவளை பாதுகாக்கிறேன்னு எனக்கு தெரியும், அவ மேல இருக்க சொத்துக்காக ஆசைப்பட்டது தானே நானா இந்த கொலையை பண்ண, இந்த மாதிரி வந்துட்டு என் மேல பழிய போடுறாங்க, நான் வந்துட்டு உண்மையா
உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கேருந்து போவ. இப்படியே வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்தது நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஞாபகம் வர, ஹீரோயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டப்லேருந்து செமையா அலறி அடிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அது ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து டக்குன்னு வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டே, நீ நார்மலாக தான் இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் பார்க்குறாங்க உடம்புல ஒட்டு துணி இல்லை, ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்து, டேய் அண்ணா என்ன பண்ற, ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ டக்குன்னு டவலை தூக்கி போட, ஹீரோயின் வெளியே போடான்னு சொல்ல, ஹீரோயின் டவல் எடுத்து மேலே போட்டுக்கிறாங்க. ஹீரோ உடனே, இங்க பாரு நான் தான் உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டேன், நான் என்ன பார்க்காததா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அதெல்லாம் அப்போ, இப்போ நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், இப்பெல்லாம் வந்துட்டு நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே என்னை கேட்காமலாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி சரி கத்தாத வெளியே போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடும். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆமாம்ல அவள் பெரிய பிள்ளை ஆயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து யோசிக்கிறோம். இப்போ ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எப்படி இந்த ஹீரோ வந்துட்டு பாத்ரூம்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்க, நல்ல ஸ்மெல்லு வருதே அப்படின்னு ஹால் பக்கமாக போனால் ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், உன்னோட சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமான்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் தூங்கட்டுக்காக போகிறாங்க. ஹீரோ எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரொடெக்டிவ்னு பாருங்களேன். ஹீரோயினுக்கு தூக்கத்தில் கூட எந்த ஒரு கெட்ட கனவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரீம் கேச்சர்லாம் வைக்கிறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் எதுக்கு, நீ தான் இப்போ என் கூட இருக்கல, எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டே நல்லா தூங்கிடுறாங்க. ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா அங்கேருந்து பொறுமையாக அவனுடைய ரூமுக்கு கிளம்பிடுறான். ஹீரோயினை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே. ஸோ இப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் விடியுது. வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக இருந்தால் இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜாபுக்கு ஒன்று அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண அடுத்த செகண்டே இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுது. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் அப்ளை பண்ண கம்பெனி வந்துட்டு ஃபாவுடைய கம்பெனி. ஃபாவுமே நம்ம ஹீரோயினுடைய இது ரெஸ்யூமை பார்த்து தான் ஹீரோயினை இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பான். இப்போ ஹீரோயின் ஹீரோடைய அப்பாவை போய் பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே என்ன சண்டைன்னு தெரியல இல்லையா. அங்கிள் கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்றாரு, உனக்கு கண்டிப்பாக பிரச்சனையை தெரிஞ்சுக்கணுமாமா, ஆக்சுவலி உன்னோட பேரில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹீரோ கேட்டான், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் என் மேலே அவன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோயினால இதை நம்ப முடியல. பட் இருந்தாலும் சொல்றது ஹீரோவுடைய அப்பா இல்லையா, அப்படியா அங்கிள் பரவாயில்ல, என்னுடைய ஷேர்ஸை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைமு யாரோட ஷேரை யாருமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோயினுடைய அங்கிள் வந்துடுறாங்க. அதெல்லாம் உன்னோட ஷேர்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைமு ஹீரோயின் அவங்க அங்கிளை பார்த்துட்டு செம்மையாக பயப்படுறாங்க. உடனே ஹீரோவுடைய அப்பா, நீ போமா நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட. ஹீரோயின் வெளியே வந்து செம்மையாக அவங்க அங்கிளை பார்த்துட்டு பயந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. ஆனால் அப்போ கூட நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் கீழே விழுந்து அழுகுறாங்க. ஹீரோ என்னாச்சு ஒன்றும் இல்லை, நீ நார்மலாக தான் இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுறா நம்ம ஹீரோ. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட அப்பாவை பார்த்துட்டு உடனே ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறான். எதுக்காக அவளை இங்கே கூப்பிட்டீங்கன்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை நான் தான் அங்கிளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வர சொன்னேன், ஆனால் என்னோட அங்கிள் இங்கே வந்துட்டாரு, அதை பார்த்து தான் நான் பயந்துட்டேன்னு சொல்ல ஹீரோ அங்கேருந்து பார்க்குறான் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா, ஹீரோயினோட ஷேர்ஸ் எல்லாமே நான் ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்றேன்ப்பா, என் மேலே கோச்சுக்காதுன்னு சொல்ல, ஹீரோயின் அங்கிள் என்னோட ஷேர்ஸ்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே வாயை மூடு, அது உன்னோட ஷேர் உனக்கு தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு சொல்ல, இப்படியே கட் பண்ணி அகைன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஹீரோயினுடைய அப்பாவும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை பார்த்தா ஏதோ லைட்டாக டவுட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு என்னெல்லாம் சொத்து வச்சிருக்காரோ அது எல்லா விஷயமே ஹீரோவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சொத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோவுடைய அப்பா பார்த்துக்கிட்டு அங்கே மனசில் ஏதோ நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய மருந்துக்கெல்லாம் காயம்பத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஹார்ட் பீட் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோயினுக்கு என்ன நம்ம ஹார்ட் பீட்லாம் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது ஹீரோ பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கூப்பிட்டு அவனோட கையெடுத்து, இங்கே பாரு எனக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், ஹார்ட் பீட்லாம் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கையெடுத்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செஸ்ட் கிட்ட கொண்டு போக ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் ஹீரோயின் கழுத்துக்கிட்ட கையை வச்சு காமிக்க ஹீரோவுக்குமே இப்போ ஒரு மாதிரியா இருக்குது. ஹீரோயின் அவ்வளோ க்ளோஸாக பார்த்ததில்ல. ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக இருக்க. ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு சாக்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, ஐயோ இல்லை அவ என் தங்கச்சி மாதிரி, நான் எப்படி அவளை அந்த மாதிரிலாம் நினைக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின், ஐயோ இல்லை ஹீரோயினோட அண்ணன் மாதிரி, அவன் பக்கத்தில் வந்தால் எனக்கே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் இல்லையா, லவ் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் இன்டர்வியூக்கு போகலான்னு பார்க்க அகைன் கால் தடுக்கி கீழே விழ போகிறாங்க. அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே ஒருத்தவன் இருக்கான். அவன் மேலே நம்ம ஹீரோயின் போயிட்டு விழுந்துற ஹீரோயினுடைய லிப்ஸ்டிக் கரெக்டாக வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க நம்ம ஃபாவுடைய ஷர்ட் மேலே பட்டுடுது.
ஹீரோயின் ஃபாவுமே வந்துட்டு இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு, ஐயோ நீ இன்டர்வியூக்கு இந்த ஷர்ட்லயா போற, உன்னை ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்ல, ஃபா உடனே அவன் தான் அந்த கம்பெனியோட பாஸ்ன்னு சொல்ல வரான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம ஃபாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த லிப்ஸ்டிக் கரைக்கு மேல ஏதோ பொம்மை மாதிரி வரைஞ்சு விட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்டோட டிசைன் மாதிரி வந்துட்டு மாத்திடுறாங்க. ஃபா கிட்ட இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ போயிட்டு இன்டர்வியூக்கு போ, ஒரு பிரச்சனையும் வராது, நான் எனக்கு இன்டர்வியூ டைம் ஆகுது நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்டர்வியூக்கு ஹாலில் போவ. அங்க போய் பார்த்தா நம்ம ஃபா உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோனுக்கு செம ஷாக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு கரெக்டாக அவங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு வெளியே வர ஃபா அப்போ தான் இன்ட்ரோ ஆகிக்கிறான், நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே ஃபா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்க லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வில்லன் மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டர். அவனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நமக்கே ஒரு பர்சனை பார்க்குறப்ப தோணும் இல்லையா, இவங்களை பார்க்கக்குள்ள ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் அவனை பார்க்கறக்குள்ள ஒரு மாதிரி தப்பாக தோணுது. இப்போ இந்த ஷேர் ஹோல்டர் ஹீரோயின் யாருன்னு கேட்க, ஹீரோயின் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கா, அவன் நல்ல சூப்பரான வந்துட்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்ல, ஹீரோயினோட பேரை கேட்டவுடனே அந்த ஷேர் ஹோல்டர் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அவன் ஏன் ஷாக் ஆகுறான்றது தெரியல, கதையில பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஹீரோயின் அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கை கால்லாம் உதறுது, பழைய ஞாபகம்லாம் வருது பாருங்க. அகைன் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து இங்கே பாரு, எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வரவா, நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு இது என் வீடு தானே, நான் எப்படி என்னோட பயத்தை கடக்கிறதுன்னு சொல்ல, அதெல்லாம் நீ இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல, வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை கூட்டு போலான்னு பார்க்க, ஹீரோயின் ஹீரோடைய அம்மாவை பார்க்க தான் வந்திருப்பாங்க. அவங்களுடைய பேக் ஹீரோடைய வீட்டில் இருந்திருக்கும். ஹீரோ போயிட்டு அந்த பேக்கை எடுக்கலான்னு போவ, ஆனால் ஹீரோ அவங்க அம்மாட்ட கூட பேச மாட்டேன்றான். இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே டிவி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ கேட்குறான், நான் எங்கள் அம்மா கிட்ட கூட ஒழுங்காக பேசலையே, நீ இதை பற்றி கேட்க மாட்டியான்னு சொல்ல, நான் கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சொல்லக்குள்ள நான் கண்டிப்பாக வந்துட்டு கேட்குறேன், உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ என்கிட்ட சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அம்மா அப்பா கிட்ட நீ பேசுறதுல பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய வந்துட்டு ஷோல்டர் மேலே சாஞ்சு ஹீரோ நல்லா தூங்கிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்தில் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குமே ஒரு மாதிரியாக தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தலகாணியெல்லாம் போட்டு ஹீரோவை படுக்க வச்சு அவங்களுமே படுத்துடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் காலையிலே ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இன்டர்வியூக்கு போனாங்க இல்லையா, அது ரிசல்ட் தெரியணும்ல. ஹீரோயின் கரெக்டாக வந்துட்டு ஃபோன் வருது, அட்டன் பண்ணால் நம்ம ஃபா தான் பேசுகிறான். உனக்கு வேலை கிடச்சிச்சு, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன சொல்கிற, எனக்கு வேலை கிடச்சிச்சான்னு சொல்ல, ஆமாம் உனக்கு வேலை கிடச்சிச்சு, மாதம் 50,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு செம்ம வந்துட்டு ஹாப்பி ஆயிடுது. டிசைனிங் ஒர்க் தான் நம்ம ஹீரோயின் பண்ண போகிறாங்க. இதனால குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோ மேலே எகிரி குதிச்சு உட்காந்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோவுமே ஹாப்பி ஆகிறான். ஹீரோயின் ஏடி கம்பெனிலேருந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல, ஹீரோ அந்த கம்பெனி பேரை கேட்டவுடனே செம்மையாக ஷாக் ஆகிட்டு, இல்லை நீ அந்த கம்பெனிக்கு வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் ஏன் என்னாச்சு, நான் ஏன் அங்கே போகக்கூடாது, நான் இது மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை அப்ளை பண்ண உடனே எனக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம், 50,000 ரூபாய் சம்பளம்னு சொல்ல, 50,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் 10,000 1 கோடி ரூபாய் சம்பளமா இருந்தாலும் நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவனோட பிஏ கிட்ட சொல்லி எடுத்துட்டு சொல்லி, இந்த கம்பெனியில் நீ எதில் வேணாலும் வேலை செய்யுது, ஆனால் அந்த கம்பெனியில் மட்டும் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் நீ ப்ராப்பரான ரீசன் சொல்லு, அப்பதானே என்னால் போகாமல் இருக்க முடியும்னு சொல்ல, ஹீரோ ரீசன் சொல்ல மாட்டேன்றான். இதனால நம்ம ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அதெல்லாம் முடியாது, நான் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம பிளே பாயை கூப்பிட்டு சொல்றாங்க, என் அண்ணன் பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, உன்னோட டெவில் அண்ணன் வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, நல்ல சந்தோஷம் தான் விடுன்னு சொல்ல, டேய் பல்ல காமிக்காத, என் அண்ணன் கிட்ட வந்து பேசு, நான் அந்த கம்பெனியில் தான் வேலைக்கு போவேன், நீ தான் சொல்லணும்னு சொல்ல, என்ன உன் அண்ணன் கிட்ட பேசணுமா, சரி வா நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளே பாய் நம்ம ஹீரோ பக்கத்துக்காக கிளம்புறான். அவனுக்கு ஹீரோ பார்த்தாலே செம பயம். ஆனா எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போவ, நம்ம ஹீரோவா அங்க வந்துட்டு பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தானே இவனுக்கு இன்னும் அல்ல இல்ல, எம்மா தாயி நான் அண்ணன் கிட்ட பேசிதான் ஆகணுமான்னு சொல்ல, ஆமாடா நீ பேசிதான் ஆகணும் வான்னு சொல்ல, உடனே போயிட்டு இவன் ஹீரோவை கூப்பிட, ஹீரோ என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் இவனுக்கு பயத்துல உச்சாவே வந்துடும் போல இருக்கு. இவன் டக்குன்னு ஹீரோயினை பத்தி பேசாம மாத்தி பேசுறான், எங்க அப்பாவுடைய பர்த்டே வருது அதனால உங்களை இன்வைட் பண்ணாங்க கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்ல, ஹீரோவும் கண்டிப்பா வந்துருன்னு சொல்ல, ஹீரோயின் பக்கத்துல இருந்துகிட்டு என் வேலையை பத்தி பேசுடான்னு சொல்ல, மறுபடியும் இவன் ஹீரோவை கூப்பிட வேலையை பத்தி பேசுவான்னு பார்த்தா அகைன் பயந்துகிட்டே ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்கு வரட்டும்னு சொல்ல, ஹீரோ அந்த பார்ட்டிக்கு நான் வருவேன் ஆனா ஹீரோயின்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்ல, இல்ல கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை கூட்டு தான் போறேன், ஏன்னா நான் நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் அவளையும் கூட்டிட்டு வாயேன்னு சொல்லிட்டு நம்ம பிளே பாய் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ என்னால முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா ஹீரோயின் அகைன் நம்ம ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க, கண்டிப்பா நான் அந்த பார்ட்டிக்கு போவேன், அவன் எனக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோவத்துல வெளியே வந்துடுறாங்க.
இப்போ உடனே ப்ளே பாய் இங்கே பாரு, நீ ஹீரோ கிட்ட அகைன் அகைன் சண்டை போடக்கூடாது, உனக்கு இருக்கிற ட்ராமாவை பற்றி தெரியும் இல்லையா, ஹீரோ மட்டும் தான் உன்னை சமாளிப்பான், ப்ளீஸ் ஹீரோ கிட்ட சண்டை போடாதுன்னு சொல்ல முடியவே முடியாது, அவன் தான் அவன் இஷ்டத்துக்கு இருப்பானா, நான் என் லைஃப் நான் தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடு. ஹீரோயின் பர்த்டே பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஹீரோ செம்ம ஷாக்கிங்காக உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் செம்ம அழகா இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பக்குள்ள தான் பேக்லெஸ்ஸாக இருக்கிறது ஹீரோ கவனிக்கிறான். அவ்வளோதான், ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, என்ன இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு நீ வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ என்ன வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போகக்கூடாதுன்னு, இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாதுன்ற, என்னதான் உன் பிரச்சனை, நான் போயே தீருவேன், நான் போகக்கூடாதுன்னா என்ன அந்த வேலையில சேர்றதுக்கு நீ வந்துட்டு பெர்மிஷன் கொடுன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் முடியாது, நீ அந்த பார்ட்டிக்கு தானே போகணும், வா என் கூடன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய கோட்டை எடுத்து ஹீரோயின் மேல போத்தி விட்டுட்டு, வா இப்ப நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போவ. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி பிளே பாயோட அப்பாவுக்கு தானே பர்த்டே, ஸோ அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த ஹோட்டல்ல தான் நம்ம நாம் பொண்ணு வந்துட்டு வெயிட்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இவன் நாம் கிட்ட கொஞ்ச நேரம் மொக்க போட்டுட்டு இருக்கான். இந்த மொக்க போட்டுட்டு இருக்க நாம இதை பார்த்துட்டு, ஏண்டா அவனுக்கு வேற வேலையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி மனசுல யோசிக்க, இப்ப மொத்தம் வந்துட்டு குடும்பமும் ரிச் ஃபேமிலியுமே வந்துட்டு ஒன்னு வந்துட்டு கெட் டுகெதர் மாதிரி வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோவுடைய அம்மா அந்த வில்லன் இருக்கார் தெரியுமா, அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி முகம் சுழிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த வில்லனை பத்தி ஏதோ ஹீரோவுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு. ஆனா இவங்க வெளியே எதுவும் காமிச்சிக்கல. இவங்க லைட்டா பயப்படுற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வர பொறுக்கி பசங்க எல்லாரும் ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ, பார்ட்டி முடியிருக்கு, நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப என்ன பண்றாங்கன்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஆக்சுவலி அந்த வில்லன் யாருன்னா நம்ம ஃபாவுடைய அங்கிள் போல இருக்கு. ஸோ அவருடைய பெர்மிஷன் இல்லாம கம்பெனியில எந்த தூசி திரும்பவும் நவுறாது அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ வந்துட்டு தெரிஞ்சுக்கிறான். இதனால நம்ம ஃபாவை கூப்பிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட சிஸ்டர் வந்துட்டு அங்கே ஒர்க்குக்கெல்லாம் வரமாட்டா, தயவு செஞ்சு வந்துட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணாதுன்னு சொல்ல, நாங்கள் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலங்க, அவங்க இன்டர்வியூக்காக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அட்டன் பண்ணோம், அவ்வளோதான், அவங்க ரொம்ப நல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்ல, ஹீரோ இதுக்கப்புறம் அவன் வந்துட்டு வேலைக்கு வரமாட்டான்னா வரமாட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட சண்டை போட போவ. ஃபா கேக்குறான், என்ன ஆச்சு, எங்க கப்பல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்ல, அவ வரமாட்டானா வரமாட்டா அவ்வளவுதான், அவளுடைய சேஃப்டி இஷ்யூக்காக தான் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை சமாதானப்படுத்திடுறாங்க. ஹீரோ உடனே அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறான். உடனே ஃபா ஹீரோயின் கிட்ட, உங்க அண்ணன் உன் மேல செம பொசசிவ் இல்லைன்னு கேட்க, ஹீரோயின் ஆக்சுவலி அவனுக்கு என் மேல ரொம்ப அக்கறை அதிகம், அதனாலதான் அவன் அப்படி இருக்கான், கோச்சுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபா கிட்டாங்க சாரி கேட்க, இங்க கோச்சிட்டு ஹீரோ வெளியே வந்தாலே அப்போ ஒரு குட்டி பொண்ணை பாக்குறான். இந்த ஹோட்டலுடைய ஓனர் பொண்ணு போல இருக்கு. ஸோ அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு கியா. ஸோ கியாவுடைய பொண்ணை நம்ம ஹீரோ மீட் பண்ண, ஹீரோ செம்ம கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளே பாய்ட்ட கேட்குறாங்க, ஆமா யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க, இதுவா அந்த ஹோட்டலோடைய ஓனரோட பொண்ணு, அவங்க 2 பேரோட பேர் கூட பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்குல்ல, கியூட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம காண்டாவது. பிளே பாயை திட்டிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனை அட்டன் பண்றதுக்காக வராங்க. ஹீரோயின் ஃபா கூட தான் இருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஹீரோ செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசு ட்ராமா நம்ம ஹீரோக்குமே தான் இருந்திருக்கும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல நடந்தது. இப்போ நம்ம ஹீரோ பயந்துகிட்டே ஹீரோயினை பார்த்தா, ஹீரோயினுக்குமே அந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகி அவங்க மண்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியிலேருந்து பாதி வழியே வெளியே வர, இதை பார்த்தா ஃபா வந்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் சமாதானமே ஆகல. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வெளியே வந்து ஹீரோயினை வந்துட்டு பார்க்க வர, ஃபா பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தப்பா நினைச்சுக்கிட்டு ஃபாவை அடிக்க வர, ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு ஹீரோவை தடுத்துறாங்க. ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், அவன் ஜஸ்ட் என்னை காப்பாற்றினா அவ்வளோதான் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போவ. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிளே பாய் கிட்ட நம்ம ஃபா கேட்கறான், ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல அவளுக்கு இந்த பலூனு டெக்கரேஷனு பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு சுத்தமா ஆகாது, ஏன்னா சின்ன வயசு ட்ராமா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினுடைய நிலைமையை கேட்டுட்டு ஃபாக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ சின்ன வயசுல இருந்து பாவம் இவ இவ்வளோ வந்துட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம வில்லன் இருக்கார் இல்லையா, வில்லனும் ஹீரோவுடைய அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. வில்லன் என்ன சொல்றாங்க, ஹீரோயினுடைய வந்துட்டு கம்பெனி பக்கமே ஹீரோயின் வரக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன்லன்னு சொல்ல, ஹீரோவுடைய அப்பாவும் பயந்துகிட்டே, இல்ல அவளுக்கு அவ கம்பெனி மேல சுத்தமா இஷ்டமே இல்ல, ஷேர்ஸை கூட என்னையே வச்சுக்கோங்கன்னு தான் சொன்னா, என் பையன் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், மத்தபடி வேற ஒன்றும் இல்லை, ஹீரோயின் கண்டிப்பா அவளுடைய கம்பெனி பக்கமே வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த திருட்டு பையன் பசங்க இருக்கானுங்க இல்லையா, அதாவது வந்துட்டு இந்த கேலி பண்றவனுங்க, அவனுங்க நம்ம நாம் கிட்ட கிண்டல் பண்ண, கரெக்டா நம்ம பிளே பாய் வந்து நாம் கிட்ட இருந்து வந்துட்டு அவனுங்களை விலக்கி விட்டு அங்க இருந்து அனுப்பிச்சிட, இப்ப நாம் வேலையை விட்டு போறா. இப்போ உடனே பிளே பாய் பின்னாடி வந்து, இங்க பாரு அந்த திருட்டு பசங்க வந்துட்டு மறுபடியும் வந்து உங்ககிட்ட வந்துட்டு கிண்டல் பண்ணானுங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்ல, அவனுங்களை விட வந்துட்டு, அதாவது உன்னை விட அவனுங்க எவ்வளவோ பரவாயில்ல, என்ன டார்ச்சர் பண்ணாத, என் பின்னாடி சுத்தாத அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன், நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா என் போயிட்டு சாப்பிட
சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி நாம அங்கிருந்து பிளே பாய் கூட்டிட்டு போறான் கார்ல. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை சமாளிப்படுத்துறாங்க. எனக்கு சின்ன வயசுல இந்த ட்ராமா மாதிரி தான் உனக்கும் எனக்கு அந்த ட்ராமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் முன்னாடி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற. உனக்கு நான் இருக்கிறேன், எனக்கு நீ இருக்கிற, நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்க. ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை இவ்வளோ க்ளோஸா பார்த்தவன் ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷம் அவனையே மறந்துடுறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வர. ஆனா இந்த நேரம்னு பார்த்து கரெக்டா இந்த ஃபா பைபிள்ல கால் பண்ணிட்ட. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட போன்ல ஃபாவுடைய நம்பரை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இவன் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான்னு சொல்ல ஹீரோயின் கால் அட்டன் பண்ணிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி வந்துட்டு ஹீரோயினை பேச விடாம ஊன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சைகையிலே காலை கட் பண்ண பார்க்க ஹீரோயின் தலகாணி எடுத்து ஹீரோடைய மூஞ்சி மேலே வச்சு அமுக்க ஃபாவே அங்க கடுப்பாയി கட் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை திட்ட ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ கிஸ் பண்ண வந்தான் இல்லையா, இந்த சீனை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டு மனசு ஃபுல்லா வந்துட்டு பக்கு பக்கு பக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ கடுப்பா போயிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த ஃபா எப்பயுமே ஹீரோயின் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான், அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாவை பத்தி தெரிஞ்சுக்க. ஃபா வந்துட்டு ஹீரோயினுடைய அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், ஆனா ஓவர் பொசிட்டிவ் ஆயிட்டு இருக்கானே, ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு காம்படிட்டரும் அவங்கவுங்கள பத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. நம்ம பிளே பாய் இருக்கான் இல்லையா, நாம கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். அவன் வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ண நாம உடனே இங்க பாரு இந்த சாப்பாடு சாப்பிட்டோடனே தயவு செஞ்சு என்னோட ஃபாலோ பண்றது விட்டுருன்னு சொல்ல. இங்க பாரு நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ எல்லாம் பண்ணல, நீ நானும் ஃப்ரெண்டு ஓகேவான்னு சொல்ல. இப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிளே பாய் பையனுக்கு தெரியுது நம்ம நாம பத்தி பேசுறதுல வச்சு நாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, நிறைய வேலை செஞ்சுதான் அவன் சம்பாதிக்கிறாப்புல இருக்கு, வீட்டுடைய கடன் எல்லாத்தையுமே அவ தான் அடைச்சிட்டு இருக்கான்ற எல்லா விஷயமும் நம்ம பிளே பாய்க்கு லைட்டா தெரிய வருது. நாம் கிட்ட பேச பேச நாம் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிய வருது. இவங்களுடைய கெமிஸ்ட்ரி இங்க ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்க. ஹீரோ எவ்வளவு சொல்லியும் ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோ உடனே கடுப்பாயிட்டு இங்க பாரு நான் உன்னை வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னேன்லன்னு சொல்ல. ஹீரோயின் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே, எதனால நான் வேலைக்கு போக கூடாது, நான் கண்டிப்பா போயே தீருவேன்னு சொல்ல. ஹீரோ உடனே இங்க பாரு உன்னுடைய வந்துட்டு லிப்ஸ்டிக் எவ்வளவு வந்துட்டு டார்க் ஷேடா இருக்கு, எதுக்காக அந்த ஃபாவை மைக்கிறதுக்கு போட்டு போறியான்னு சொல்ல. ஹீரோயின் கடுப்பாயி லிப்ஸ்டிக் தானே உன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சட்டையிலே வந்து பாத்தீங்கன்னா முத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிஏ வந்து பார்க்க டே பிஏ என்ன காப்பாத்துறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே ஓடிட்டு பிஏ ஹீரோவை தடுத்து நிப்பாட்டிட்டு ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா திட்டுறான், ஏன்டா என்ன விடலன்னு சொல்ல. ஐயோ பாஸ் இங்க பாருங்க உங்களோட சட்டையில எல்லாம் லிப்ஸ்டிக் கரை, இந்த மாதிரியே நீங்க வெளியே போவீங்க, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பிஏ இதுங்க ரெண்டும் அண்ணன் தங்கச்சின்னு போடுற ஆட்டத்தை என்னால தாங்க முடியலடா சாமின்னு அங்க அவன் தலையில கைய வச்சுக்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வந்துடுறாங்க. ஃபாக்கு செம ஹாப்பி ஆயிடுது. ஆஃபீஸ் ஃபுல்லா ஃபா தான் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த கொலீக்ஸ் எல்லாமே என்னடா இது ஃபா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான் இந்த பொண்ணு மேல, ஏதாவது ரெண்டு பேருக்குமோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொலீக்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றாங்க, நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஸ்னாப்லாம் அனுப்பி ஹீரோவை காண்டேத்திட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாய் என்ன பண்றான், ஐயோ இதெல்லாம் விட்டா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம பிளே பாயை கூப்பிட்டுறான். பிளே பாய்க்கு ஹீரோயினை பிடிக்கும்ன்றது ஹீரோக்கு தெரியும் இல்லையா, அதனால ஜஸ்ட் இவனை சொரண்டி விட்டா போதும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளான் பண்ணி இங்க பாரு ஹீரோயின் வேலைக்கு போயிருக்கான், அந்த ஃபா பையன் ஹீரோயின் பின்னாடி சுத்துறான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கண்டுபிடிச்சேன், அதனால வந்துட்டு ஹீரோயின் நம்ம கையை விட்டு போயிடுவான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஆஃபீஸ்ல இருக்காங்க, ரெண்டு பேருமே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் அந்த வேலையை விட்டு வந்துட்டு போகணும், அதுக்கு நீ தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்ல. இங்க பாருங்க அண்ணாத்த, நீங்க சொல்லியே உங்க தங்கச்சி கேட்கல, நான் சொல்லி கேட்குமா என்ன சொல்ல. இங்க பாருடா நீ ஹீரோயினை போயிட்டு ஃபாலோ பண்ற, அவ என்னெல்லாம் பண்றான்றது என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பிளே பாய் ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்றான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஒரு பிசினஸ் மீட்டிங்ல அந்த கே பொண்ணு கூட இருக்கான். இந்த டைம் ஹீரோவுடைய அம்மா வேற வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுல வழுக்கி விழுந்து தலையில செம்மையா அடிபட்டுடுது. வேலைக்காரி கரெக்டா ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோ கால் அட்டன் பண்ண மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபா கூட லஞ்ச் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபாவும் கொஞ்சம் ஃப்ளோட்டிங்கா தான் ஹீரோயின்ட்ட பேசுறான். ஆனா ஹீரோனுக்கு இந்த விஷயம் பெருசா தெரியல, அவன் ஏதோ நார்மலா பேசுற மாதிரி தான் தெரியுது. இந்த நேரம் ஹீரோவுடைய வீட்டு வேலைக்காரி கரெக்டா ஹீரோனுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அம்மா வந்துட்டு படிக்கட்டுல கீழே விழுந்து தலையில செம்மையா அடிபட்டுடுச்சுன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ கால் அட்டன் பண்ணிட. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி எங்க அம்மா வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க, சோ அதனால நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்ல. உடனே இந்த கியா என்ன பண்ற, நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அவளும் வந்துடுறா. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கூட அந்த கியா வந்தது செம்ம காண்டா இருக்கு. ஹீரோக்கு என்னன்னா ஹீரோயின் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபா வந்தது செம காண்டா இருக்கு. நீ ஏன்டா இங்க வந்தன்னு ஃபா கிட்ட கேட்க. ஃபா உடனே இல்ல நானும் ஹீரோயின் தான் லஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம், போன் வந்ததுன்னு சொல்லிட்டு அவளை டிராப் பண்ண வந்தேன்னு சொல்ல. ஹீரோ உடனே அதான் டிராப் பண்ணிட்டல கிளம்புன்னு சொல்ல. ஃபா உடனே இல்ல ஹீரோனுக்கு தானே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே ஒர்க்கு, அதனால அவளை நான் இங்கிருந்து கூட்டிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அவன் அடாவடியா அங்க நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டல் வரையா ஹீரோவால எதுவும் சொல்லவும் முடியல, நம்ம ஹீரோ காண்டாய் நின்றுட்டு இருக்கேன்.
அதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க பேஷண்ட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ போயிட்டு அவங்க அம்மாவ போயிட்டு வந்துட்டு போய் பார்க்குறான். அவங்க அம்மா மயக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஹீரோ கண் கலங்கி பார்க்குற மாரி தான் தெரியுது. ஆனா மயக்கத்த விட்டு எந்திரிச்சோனே, ஹீரோ ரூடா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இத பார்த்த உள்ள வந்த நம்ம ஹீரோயின், "எதுக்குடா அம்மா கிட்ட வந்துட்டு ரூடா பேசிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் ஆன்டி கிட்ட "எப்படி இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ "எனக்கு வொர்க் இருக்கு. நான் கிளம்புறேன்னு" சொல்ல, ஹீரோயின் "அம்மாக்கு உடம்பு முடியலல்ல, கொஞ்சம் ஸ்டே பண்ணுன்னு" சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு "இல்ல, இல்ல எனக்கு வொர்க் இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவுடைய அம்மா "பரவால்ல விடுமா அவன் போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயும் "உனக்கும் இன்னைக்கு வொர்க்குக்கான ஃபர்ஸ்ட் டே தானே, நீயும் கிளம்புமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு" சொல்ல, ஹீரோயினும் வெளியே வர ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினை கூட்டு போறதுக்காக. ஹீரோயின் "என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு, நான் ஒர்க்குக்கு போறேன்னு" சொல்ல, ஹீரோ வந்துட்டு "இல்ல முடியாது, ஒழுங்கா என் கூட வான்னு" சொல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் கொஞ்சம் கோவமாயிடுறாங்க. "இங்க பாரு நான் ஒன்னும் சின்ன பிள்ளை எல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் என்னோட லைஃப் டிசிஷன்ல நான் தான் எடுக்க போறேன். நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ற என்ன ஃபார்வர்ட் கம்பெனில வேலை செய்யக்கூடாதுன்னு, ஆனா எதுக்காக அதை சொல்ற சொல்லு, அதை வேலிடா இருந்தா நான் ஏத்துக்கிறேன், இல்லனா என் லைஃப்ல தயவு செஞ்சு தலையிடாதன்னு" சொல்ல, ஹீரோயினோட வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தை கேட்டவுடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ரொம்பவும் வந்துட்டு ஹார்ட் பெயினா இருக்கு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா, அந்த வில்லன் அந்த கம்பெனி கப்பல்ல இருக்கான் இல்லையா, அதுதான் பிரச்சனை போல இருக்கு. 2வது நம்ம ஹீரோயின வந்துட்டு பின்னாடி சுத்துறது. இந்த நேரம்னு பார்த்தேன், அந்த கியா பொண்ணு வேற, "எனக்கு இந்த மாரி வந்துட்டு நாளைக்கு ஃபாரின் போணும். இன்னைக்கான பிசினஸ் மீட்டிங்க நம்ம இன்னைக்கே முடிச்சிடலாமா? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு?" கேட்க, ஹீரோவும் இவ எவ்ளோ சொன்னாலும் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின "சரி பத்திரமா போன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு கியா பொண்ணு கூட கிளம்ப, இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுது. ஹீரோயின் என்னமோ கூட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனா மனசு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அந்த கியாவும் வந்துட்டு ஒண்ணா போனது தான் நம்ம ஹீரோயினோட மனசுல ஓடிட்டு இருக்கு. போற வழியில என் பொண்ண ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கியா என்ன பண்றா, ஹீரோக்கு வந்துட்டு அந்த பொண்ண புடிச்சிருக்கு. தன்னோட பொண்ண புடிச்சிருக்குன்னோனே, பொண்ண வச்சே வந்துட்டு ஹீரோவ கவுக்க ட்ரை பண்றாப்புல இருக்கு. ஆக்சுவலி ஹீரோ எதுக்காக அந்த குட்டி பொண்ண பார்க்குறான்னா, சின்ன வயசுலயே நம்ம ஹீரோயின் அதே மாரி தான் இருந்திருந்திருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு மாரியே. அதனால தான் ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். பத்தாததுக்கு அந்த பொண்ணு கோவமானாலே ஐஸ்கிரீம் கேட்பாப்புல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அந்த பொண்ண அங்க வந்துட்டு பாசமா பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. நம்ம ப்ளே பாய் இருக்கான் இல்லையா, ஹீரோ தானே சொன்னான் பின்னாடியே சுத்த சொல்லி. அவன் வந்துட்டு ஹீரோயின பார்க்கலான்னு வர, ஹீரோயின் "அம்மா யார்ரா அந்த கியா பொண்ணு? எப்ப பாரு ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அவ யாரு என்ன? அவளோட டீடைல்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு உடனே தெரியணும். போய் கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு" சொல்ல, உங்க அண்ணன் உன் பின்னாடி சுத்த சொன்ன மாரி, நீ அந்த பொண்ணு பின்னாடி சுத்த சொல்றியான்னு சொல்லிட்டு உண்மைய போட்டு உடைச்சிடுறான். ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் சொன்னதுனால ப்ளே பாய் நம்ம ஹீரோ பின்னாடியும் போயிட்டு பார்க்க, ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கியா பொண்ணு, கியா பொண்ணுடைய பொண்ணு இவங்க 3 பேருமே இருக்கிறத ஒரு ஃபோட்டோவா எடுத்து ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட, இந்த நேரம் நம்ம ஹீரோவுமே கரெக்ட்டா ப்ளே பாய பார்த்துட்டு, "ஏன்டா என் தங்கச்சி பின்னாடி போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உன்ன பார்க்க சொன்னா, இங்க வந்து என்ன பார்த்துட்டு இருக்க? என்னடா விஷயம்ன்னு?" கேட்க, "ஐயோ! இல்ல, இல்ல நான் உங்கள பார்க்கலாம் ஒண்ணும் வரல. இதோ நான் இவள தான் பார்க்க வந்தேன்னு" சொல்லிட்டு, அங்க நாம் வந்திருக்கா. நாம பார்க்கறதுக்காக குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு நாம வெளிய கூட்டு வர, உடனே "ஏன்டா லூசு பயலே! நான் தான் சொன்னேன்ல நேத்தோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சுன்னு. எதுக்கா இப்ப என் பின்னாடி ஃபாலோ பண்றேன்னு" சொல்ல, "இங்க பாரு, தயவு செஞ்சு அமைதியா இரு. நான் உன் ஃப்ரெண்டு. நான் உன்ன ட்ராப் பண்றேன். இன்னைக்கும் வாயேன் நம்ம எங்கேயாவது சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவ ஒர்க் பண்ற அந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா? அந்த ஹோட்டல்ல தானே வந்துட்டு இவ சர்வரா ஒர்க் பண்றா. அந்த ஹோட்டலுடைய ஓனர் தானே அந்த கியா பொண்ணு. இவ கிட்ட இருந்தே வந்துட்டு கியாவுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாமேன்னு வந்துட்டு கேட்க, அவ ஆனா பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா, இவரோட மனைவிய பார்க்க போவ, மனைவி செம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயத்துலயும் கோவத்துலயும் இருக்காங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சரியா பேசுறது இல்ல போல இருக்கு. என்னடா இது குடும்பமே வந்துட்டு செம்ம வியர்டா இருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இப்ப நமக்கு அது ரிவீல் ஆயிடும். ஆக்சுவலி என்னன்னா, ஹீரோயினோட பர்த்டே ஃபங்ஷன்ல ஹீரோயினோட மொத்த ஃபேமிலியும் ஷூட் பண்ணிட்டாங்க இல்லையா, யாரோ ஒருத்தவன். அவன் நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாரி உங்க பையன் மட்டும் நடுவுல வரலன்னா ஹீரோயினையும் நான் கொன்னுருப்பேன் சார். சாரி சார், நீங்க சொன்ன வேலைய என்னால முழுசா முடிக்க முடியலன்றான். கொக்கா மக்கா இத நம்ம ஹீரோ கேட்டுறான். இதனால தான் ஹீரோ அவங்க அப்பா மேல கோவமா இருக்கான் போல இருக்கு. இத கேட்ட ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின ஹக் பண்ணிக்கிட்டு, "இதுக்கப்புறமா நான் தான் உன்ன வந்துட்டு பார்த்துப்பேன். எங்க அப்பா கிட்ட இருந்து நான் உன்ன காப்பாத்துவேன். எதுக்காக எங்க அப்பா உன்ன கொல்ல ட்ரை பண்றாருன்னு எனக்கு தெரியலன்னு" சொல்ல, இதே விஷயத்த நம்ம ஹீரோ எப்படி பார்த்தாலும், அதே மாரி ஹீரோவுடைய அம்மாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திருப்பாங்க. இதனால தான் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்திலயே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, "இந்த மாரி வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலி வந்துட்டு சொந்த அண்ணன் ஃபேமிலி மாரியே நம்மள நடத்துனாங்க. ஏன் இந்த மாரி பண்ணீங்கன்னு?" கேட்க, "நம்ம குடும்பத்துடைய நல்லதுக்கு தான் நான் இது எல்லாமே பண்ணேன். தயவு செஞ்சு அமைதியா இரு. போலீஸ் கிட்டலாம் போனேன்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அந்த மாரி நீ போலீஸ் கிட்ட போனேன்னா நான் ஹீரோயினையும் கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடைய உயிர வந்துட்டு எடுத்துறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட புருஷன் செஞ்சது எதையுமே வெளிய சொல்லாம இருக்காங்க போல இருக்கு. ஆக மொத்தத்துல ஹீரோயினோட ஃபேமிலி செத்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோவுடைய அப்பா தான். இது இது எதுக்காக பண்றாருன்றது தெரியல. பின்னாடி கதையில தெரிய வரும்.
இப்ப ஹீரோவுடைய அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால, ஹீரோவும், ஹீரோயினும் வந்து பார்க்க வராங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பாவ பார்த்துட்டு, காண்டாயி பார்த்து மொறச்சுக்கிட்டே, எப்ப ஹீரோயினுடைய ஷேர ஹீரோயின்ட்ட குடுக்க போறீங்கன்னு கேட்க, "எப்பா டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். அவ எப்ப கேட்கிறாளோ, நான் அப்ப அவளுக்கு அவளோட ஷேர்ஸ்லாம் குடுத்துருவேன்னு" சொல்ல, ஹீரோ "நல்ல வேள சீக்கிரமா இத பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, செம்ம கோவத்துல அங்கருந்து வீட்டுக்கு வரான். இன்னைக்கு காலையிலேருந்தே செம்ம அலைச்சல். வேல, ஹாஸ்பிட்டல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அலைச்சல்ல இருந்ததுனால, ஹீரோயின் அப்பாடின்னு சொல்லிட்டு போயிட்டு சோஃபால உட்கார வர, ஹீரோவுமே வந்து நம்ம ஹீரோயினோட மடி மேல தூங்கிட, ஹீரோயின் கடுப்பாயி ஒழுங்கா எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மடியிலே நல்லா படுத்து தூங்கிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினால ஹீரோவை எழுப்ப முடியல. அழகா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்ட் டைமா ஒர்க் பண்றதுக்கு பார்டெண்டர் ஒர்க் பண்றதுக்கு நம்ம நாம் போயிருக்கா. அவன் பின்னாடியே நம்ம பிளே பாயும் போயிட்டான். ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு, ஐயோ உனக்கு பசிக்கும்ல, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் குக் பண்ணி தரேன்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு செகண்ட்ல ஒரு மாரி ஆயிடுறாங்க. எம்பாரஸ்மென்ட் ஆகி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே குக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமா போவ, ஹீரோயினோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா இந்த ஃபா பையன் தான். ஹீரோ அட்டெண்ட் பண்ணி, இங்க பாரு, ஹீரோயினுக்கு பர்சனலா நீ கால் பண்ணணும்லாம் அவசியமே இல்ல. அவ ஆஃபீஸ்ல நீ பாஸ்னா ஆஃபீஸோட வச்சுக்கோ. எதுக்கு அன்டைம்லலாம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட. ஃபா ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸோடைய வேலை, அதாவது பார்டெண்டர் வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நாம கொண்டாந்து வீட்ல டிராப் பண்றான் நம்ம பிளே பாய். நாம் உடனே இங்கிருந்து போன்னு சொல்ல, ஆனா அங்கிருந்து போவாமலே நம்ம பிளே பாய் நாம் கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்க. நாமுடைய அம்மாவும், அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டெப் ஃபாதரும் வந்துடுறாங்க. நாமுடைய வீட்டு மேல இவங்களுக்கு ஒரு கண்ணு போல இருக்கு. நாம் கிட்ட ஒழுங்கா வீட்டை எங்க பேர்ல எழுதி குடுத்துருன்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஃபாதர் நாம் கிட்ட சண்டை போட, கரெக்ட்டா நம்ம பிளே பாய் தான் அங்க இருக்கா இல்லையா? பிளே பாயும் ஸ்டெப் ஃபாதரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா, நாமுடைய அம்மா கடுப்பாயி, இந்த வீட்ல எனக்குமே பங்கு இருக்குடி. இந்த மாரி நான் கண்டிப்பா இந்த வீட்ட வாங்காம விடமாட்டேன். இந்த வீட்ட நான் விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நாம என்ன பண்றா, அடிபட்ட நம்ம பிளே பாய வீட்டுக்கு கூப்பிட்டு, "ஏன்டா தேவலாம அவங்க கிட்டலாம் சண்டை போடுறேன்னு" சொல்ல, "ஆமா இவ்ளோ பெரிய வீட்ல நீ தனியாவா இருக்க? உங்க அப்பா எங்கன்னு?" சொல்லி கேட்க, "எங்க அப்பா எங்க இருக்காருன்னு தான் எனக்கும் தெரியல. அவருமே சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு தான் எனக்கு ஆசை. இதுக்கப்புறமா என்னோட ஸ்டெப் ஃபாதர் கிட்ட அடி வாங்கி சாவாத. ஒழுங்கா வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு, நாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிளே பாய் கிட்ட சொல்ல, அவனுமே சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயின காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபா கிட்ட ஆஃபீஸ்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபாக்கு எவ்ளோ தைரியம்னு பாருங்க. "நேத்து நைட்டு உனக்கு நான் கால் பண்ணல. அது எதுக்காகன்னு கேட்க மாட்டியான்னு" சொல்ல, ஹீரோயின் எதுக்காகன்னு கேட்க, "நான் இந்த மாரி உன்ன டேட் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு ஓகேவான்னு" கேட்க, கரெக்ட்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம பிளே பாய் வந்துடுறான். "டேய் கொக்கா மக்கா உனக்கு எவ்ளோ தைரியம்? ஹீரோயினோட அண்ணாத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்ன உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. நான் இத சொல்றேன் பாரு கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபாவ நம்ம இவன் பிளே பாய் மிரட்டிட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயி, "வாய மூட மாட்டேன் வாடான்னு" சொல்லிட்டு, "ஏன்டா அவன் என்னோட பாஸ்டா, பாஸ் முன்னாடி இப்படியா பேசுவேன்னு" சொல்ல, "உன் பின்னாடி இத்தன நாளா நான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன வந்துட்டு க்ளூ கூட நீ குடுக்கல டேட் பண்ணலான்னு. ஆனா அவனுக்கு எவ்ளோ தைரியம், வேலைக்கு ஜாயின் பண்ண 2 நாள்லயே வந்துட்டு உன்ன டேட் பண்ணலாமான்னு கேட்கறான். கண்டிப்பா உங்க அண்ணன்கிட்ட நான் சொல்லாம விட மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோயின் மூக்குலயே ஒரு பஞ்ச் விட்டு, "எங்க அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்ன கொலை பண்ணிடுவேன்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லன் தான் காமிக்கிறாங்க. வில்லன பார்த்து நம்ம அதாவது ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு செம்மையா பயப்படுறாங்க. இவன் வந்துட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. அவன் முன்னாடி நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா அவன் போனதுக்கு அப்புறமா செம்மையா வந்துட்டு பயந்து பேனிக் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வில்லன பத்தி ஏதோ இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஆக்சுவல் விஷயம் என்னன்னா, இந்த வில்லன் வந்துட்டு ஹீரோயினுடைய கம்பெனி மூலமா ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லீகல் பிசினஸ்லாம் பண்றான் போல இருக்கு. அது நம்ம ஹீரோவுடைய அப்பா மூலியமா தான் பண்றான். ஆனா இவன் செம்ம பெரிய வில்லனு. இவனோட வழியில யாராவது குறுக்க வந்தா அவங்கள கொலை பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு. அதனால வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா கிட்ட, "ஹீரோயினோட பிசினஸ்க்கு ஹீரோயின் குறுக்கவே வரக்கூடாது. உனக்கு நல்லா தெரியும்ல. ஹீரோயின வந்துட்டு நம்ம கொலை பண்ணியே ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இல்லீகல் பிசினஸ்லாம் ஹீரோயினுக்கு எதுவும் தெரியாம, ஹீரோயினுடைய வந்துட்டு சொத்த ஆட்டைய போடணுன்றதுக்காக தான் சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோவுடைய அப்பாவுமே அந்த வில்லன பார்த்து செம்மையா பயப்படுற மாரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பிளே பாய் அவன் கம்முனு இருப்பானா, ஓடி வந்து ஹீரோ கிட்ட, "அண்ணாத்த அண்ணாத்த உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஃபா பையன் ஹீரோயின் கிட்ட டேட் பண்ணலாமான்னு கேட்டுட்டான் அண்ணாத்தன்னு" சொல்ல, ஹீரோ உடனே, "அன்னைக்கு நான் உன்ட்ட ஹெல்ப் கேட்டப்ப ஏதோ தெனாவட்டா இருந்த. பாத்தியா நான் சொன்னேன்ல, அந்த பையன் பாரு இந்த மாரி பண்ணிட்டான். ஓகே இந்த விஷயத்த என்ட்ட சொல்ட்டல்ல. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். மேலும் மறுபடியும் வந்துட்டு நீ அவங்கள ஃபாலோ பண்ற வேலைய பாருடா போடான்னு" சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சு வச்சுடுறான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபா கூட லிஃப்ட்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஃபா வந்துட்டு, "இங்க பாரு நானும் காலைல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேன்ற. நான் உன்ட்ட டேட்டுக்காக கேட்டேன். உனக்கு அது ஓகே இல்லன்னா அது ஓகே. ஒரு பிரச்சனையும் இல்ல. அது நம்ம பர்சனல் விஷயம். ஆனா இது ஆஃபீஸ் இல்லையா? ஆஃபீஸ்ல நீ என்கிட்ட நார்மலா பிஹேவ் பண்ணு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "ஆக்சுவலி எனக்கு இப்போதைக்கு யாரையுமே டேட் பண்றதுக்கு வந்துட்டு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால தான் இந்த மாரி பிஹேவ் பண்ணேன். சாரின்னு" சொல்ல, உடனே வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட்
லிஃப்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது. 2 பேருமே லிஃப்ட்ல மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோயின் பதட்டமா இருக்கிறத பார்த்து, இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோயினுக்கு. அதாவது ஹீரோயின் அவங்க அம்மா, அப்பா இறந்த உடனே அவங்க கல்லறையில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு தடவ வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாரி வந்துட்டு பேசியிருப்பான். அவன் வந்துட்டு எதுக்காக வந்தான்ல தான் காமிக்கல. ஹீரோயின் கிட்ட சின்ன வயசுடைய ஃப்ரெண்டு நான் உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறமா பாஸு, எம்ப்ளாயி அத தாண்டி நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின அப்படியே பேனிக்ல இருந்து பேசி நார்மல் ஆக்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டும் ஓப்பன் ஆவுது. ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சுக்க, இப்போ உடனே ஹீரோயின் சொல்றாங்க, "உள்ள இருந்தனால நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இல்லன்னா எனக்கு ஒரு மாரி ஆயிருக்கும் தெரியுமான்னு" சொல்ல, ஹீரோ உடனே கிட்ட, "என் தங்கச்சிய காப்பாத்துனதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். பட் ஆனா அதுக்காகலாம் என் தங்கச்சிய நீ டேட் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு" சொல்ல, கேட்டுறான். "எனக்கு என்னையா குறைச்சல்? ஏன் என்னை எப்ப பாரு வந்துட்டு கடுகடுன்னே பேசிட்டு இருக்கன்னு" சொல்ல, ஹீரோ "அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன்ன பார்த்தாலே காண்டாவுதுன்னு" சொல்லிட்டு வந்துட, ஆக்சுவலி ஆஃபீஸ் எம்ப்ளாயி எல்லாம் இதெல்லாம் கேட்டுடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவ திட்டுறாங்க. "அறிவு இருக்கா உனக்கு? ஆஃபீஸ்ல எம்ப்ளாயிஸ் முன்னாடி இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்க. நானே அவன்கிட்ட சொல்லிட்டேன் டேட் பண்ண மாட்டேன்னு. நீ ஏன் இந்த மாரி பண்ணன்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஹீரோயினே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு, மீன் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எண்ணெயில மீன போட எண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிச்சிடுது போல இருக்கு. ஹீரோயின் கான்னு கத்த ஹீரோ கரெக்ட்டா வந்துடுறான். "நான் தான் சமையல் பண்றதுக்கு இருக்கேன்ல, எதுக்காக இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்திட்டு, "நீ போய் உட்கார் நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, ஹீரோயினுமே குடுகுடுன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ நோக்க, இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின நோக்க, இந்த சீனே செம ரொமான்டிக்கா இருக்கும். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபிஷ் சமைச்சு எடுத்துட்டு வரான். ஹீரோயின் கேக்குறாங்க, "ஆமா அந்த கியா பொண்ணு யாரு? அவ என்னமோ உன் பின்னாடி சுத்துற மாரி எனக்கு வந்துட்டு தோணுதுன்னு" சொல்ல, ஹீரோ உடனே "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிசினஸ் மீட்டிங்காக தான் அந்த பொண்ண நான் பார்க்க போறேன். மத்தபடி பெருசா எதுவும் இல்லன்னு" சொல்ல, ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்புற மாரி இல்ல. கியாவ வச்சு நம்ம ஹீரோவ செம்மையா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி ஓகே எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்கலான்னு சொல்லிட்டு போவ, வந்துட்டு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். ஹீரோயின் வந்துட்டு கிட்ட பேசக்குள்ள வந்துட்டு ஹீரோயின டச் பண்ணியிருப்பான். அப்ப ஹீரோயினுக்கு பெருசா ஒண்ணும் தோணியிருக்காது. ஆனா ஹீரோவ நெனச்சா இப்ப டக்கு டக்குன்னு ஹார்ட் பீட் இன்கிரீஸ் ஆகுது. என்னடா இது நெனச்சா நம்ம ஹார்ட் பீட் நார்மலா இருக்கு. ஹீரோவ நெனச்சா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன நடக்குது நமக்குள்ள? அவன் நம்ம அண்ணன். ஐயய்யோ! என்னம்மா நடக்குது இந்த நாட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்காவ ஹீரோவும் தூங்காம தான் இருக்கான். என்ன நெனச்சாங்க தெரியல நம்ம ஹீரோவ கட்டி புடிச்சிட்டு முத்தம் குடுத்துடுறாங்க. இதுக்கு மேல எங்க ஹீரோவும் அவனோட ஃபீலிங்ஸ மறைச்சு வைக்கிறது? டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு பதிலுக்கு கிஸ் குடுத்துட்டு இருக்க, நடுவுல நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ எதுக்காக என்ன இந்த மாரி நல்லபடியா பாத்துக்கிற? எதுக்காக வந்துட்டு இந்த மாரிலாம் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி உன்னுடைய அப்பாவோடைய ஆட்கள்னால தான் என்னோட ஃபேமிலியே மொத்தமா இறந்து போனாங்க. அதனால தானே வந்துட்டு என்ன நீ பாத்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டைம் பார்த்து ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு அவரோட அடியாள கூப்பிட்டுட்டு வந்துருவாரா? வந்து நம்ம ஹீரோயின வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கனவு. நம்ம ஹீரோ அப்படியே பயந்துடுச்சு எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஆஃபீஸ்ல ஹீரோயினும் டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒண்ணு பரவிடுது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்துட்டு, ஹீரோயினுக்கு அவளுக்கு தகுதிக்கு ஏத்த மாரி வேலை கிடைக்கல. டேட் பண்றனால தான் வேலை கிடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயின பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் பேச வர, ஆனா அவங்க யாரும் சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. பத்தாததுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க கால் பண்ணி, "இந்த மாரி வந்துட்டு உங்க மேல தப்பான நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு. இந்த மாரி வந்துட்டு எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ குடுக்க முடியுமா? உங்க அம்மா, அப்பா எப்படி செத்தாங்கன்றத நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி கடுப்பா இருக்கு. ஹீரோயின் இந்த விஷயத்த ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாரி என்கிட்ட இன்டர்வியூ கேட்கறாங்கன்னு சொல்ல, ஹீரோ "இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு" சொல்ல, ஹீரோயின் ஆஃபீஸ் விஷயத்த மறைச்சிடுறாங்க. கொலீக்ஸ்லாம் ஹீரோயின தப்பா பேசுறது. பிகாஸ் ஏன்னா ஹீரோ வேலைக்கு போவேணான்னு சொல்லிடுவான் இல்லையா? இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் என்ன பண்றாங்க, புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாரி அந்த பொண்ணுக்கு வேலை குடுத்தது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணு மேல நீ ஃபீலிங்ஸ டெவலப் பண்ணி வச்சிருக்க. கம்பெனிக்கே கெட்ட பேர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல, உடனே என்ன பண்றான், "இல்ல, இல்ல. ஆக்சுவலி அந்த பொண்ணுடைய வந்துட்டு திறமைக்காக தான் நான் வேலை குடுத்தேன். இத நான் கண்டிப்பா வந்துட்டு நிரூபிச்சு எல்லார்கிட்டயும் இருந்தும் இந்த தப்பான நியூஸ நான் வந்துட்டு டெலீட் பண்றேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போவ. ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க 2 குரூப்குள்ளயே வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள சண்டை ஆயிடுது. கரெக்ட்டா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, "இல்ல ஹீரோயினோட வேலை கிடைச்சதே வந்துட்டு உங்க கூட அவ டேட் பண்றனால தான்" அப்படின்னு இவங்கலாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றவங்கலாம் சொல்ல, உடனே டென்ஷன் ஆயி ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்றான். ஹீரோயின எதிர்க்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லார்கிட்டயுமே ஹீரோயினுடைய பயோடேட்டாவ குடுத்து, "நீங்களே பாருங்க. இந்த வேலைக்கு ஹீரோயின் தகுதி இருக்கவளா இல்லையான்றத நீங்களே செக் பண்ணுங்க. அவளுக்கு இந்த வந்துட்டு பயோடேட்டால இருக்க இந்த தகுதியெல்லாம்
தான் இருக்குன்றனால நான் அவளுக்கு வேலை குடுத்தேன்னு சொல்ல, இப்ப மத்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஹீரோயின புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, Facebook, Twitterன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பரவிடுது. இப்ப எல்லா இடத்துலயும் பரவனால இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாம இருக்குமா? ஹீரோயின் சொல்லாமலேயே ஆன்லைன் நியூஸ பார்த்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். செம்ம கோவத்துல ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வர, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ தடுக்க பார்க்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட எம்ப்ளாயி பத்தி இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்துட்டு எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னேன். இதுக்கப்புறமா இங்க இவ வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டேன். ஹீரோயின் மேல கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வெளிய வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறான். மறுபடியும் நீ எப்படியா இருந்தாலும் என்ன தான் திட்ட போற. எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வேலை தான் முக்கியம். நீ சொல்ல போறல்ல. இந்த மாரிலாம் பிரச்சனை வர்றதுனால தான் நான் உன்ன பொத்தி பொத்தி பாதுகாக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அழுகையே வந்துருது. தன்னால ஹீரோ எவ்ளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவ ஹக் பண்ண, ஹீரோ இங்க பாரு நீ ஒண்ணும் கவலைப்படாத. வா நம்ம இங்கிருந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின பத்தி வந்துட்டு கொலீக்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அவங்களே சோஷியல் மீடியால வர பேட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பதிலடி குடுக்குற மாரி ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த மாரி கிடையாது. அவ இந்த மாரி வந்துட்டு நல்ல கேரக்டர் தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் பதிலடி குடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வகை வகையா ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். ஏன்னா ஹீரோயின் கோவமா இருக்கக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க போல இருக்கு. என்ன மாரியே. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான்லாம் கோவம் வந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல, மலையே கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் ஓரளவுக்காவது கோவம் வந்துட்டு எனக்கு நார்மல் ஆகும். அந்த மாதிரி தான் ஹீரோயினுடைய பிஹேவியரும் இருக்கு. இப்ப ஹீரோ ஐஸ்கிரீம்லாம் வாங்கி குடுத்துட்டு, "இங்க பாரு இதுக்கப்புறம் நீ அங்க வேலைக்கு போ வேணாம்னு" சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிளே பாய் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்றான், நாம பார்க்கறதுக்காக வரான். நாம் வந்துட்டு, "ஏன்டா என் பின்னாடி சுத்துறத நீ நிறுத்தவே மாட்டியான்னு" சொல்ல, "சரி, சரி உன் வேலைய முடிச்சுட்டு வா. உன் வீட்ல டிராப் பண்ணிடுறேன். உன்னோட ஸ்டெப் ஃபாதர் தான் உன் வீட்டு மேல குறியா இருக்காரு. உன்ன டார்ச்சர் பண்றாருல்லன்னு" சொல்ல, நாம் வேணான்னு தான் சொல்றேன். ஆனா மனசுக்குள்ள இவன் கூட இருக்கிறது நாமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நாமுடைய வீட்டுக்கு போனா, வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. இத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே பாய் கையில ஒரு கட்டைய எடுத்துட்டு போவ, வீட்டுக்குள்ள இருக்கவும் போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்கான் நம்ம ப்ளே பாய. அப்பதான் நாம, "அப்பா அவன அடிக்காதீங்க. அவன் என் ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நாமுடைய அப்பா தான் வந்திருக்காரு வீட்டுக்கு. இப்போ உடனே "நீ எதுக்குடா இங்க வந்தன்னு?" சொல்லி கேட்க, "அதுவா ஆக்சுவலி நாமுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு இந்த வீட்டு மேல குறியா இருந்துட்டு நாம டார்ச்சர் பண்ற அங்கிள். அதனால தான் நான் நாம டெய்லியும் டிராப் பண்றேன். நாம என்னோட ஃப்ரெண்ட் தான் அங்கிள்" அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ப்ளே பாய் கொஞ்சம் ஓவரா பேசுனனால நாமுடைய அப்பாவுக்கு நம்ம இவள வந்துட்டு பிடிக்கவே இல்ல. உடனே வந்துட்டு "சரி, சரி இப்ப நான் தான் வந்துட்டேன்ல, என் பொண்ண நான் பார்த்துக்கிறேன். இங்கருந்து நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு ப்ளே பாய அங்கருந்து அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. ஆக்சுவலி இந்த நாமுடைய அப்பா இருக்கார் தெரியுமா? இவர் யாருன்னா நம்ம வில்லன் கிட்ட ஒர்க் பண்றவர் தான் இந்த நாமுடைய அப்பா. அதாவது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிய கொன்னவரு போல இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சீன் கட் ஆவுது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ப்ளே பாய் ஃப்ரெண்ட போட்டு திட்டிட்டு இருக்காங்க. "கொக்கா மக்கா நீ மட்டும் ஹீரோ கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம இருந்திருந்தா, அவன் என்ன வேலைக்கு போ வேணாம்னு சொல்லியிருந்திருக்க மாட்டான். அமைதியாவே இருக்க மாட்டியாடா? அப்பர் சண்டின்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரன் "நல்ல வேளை நீ வேலைய விட்டுட்டல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அங்கிளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வீட்டுக்கு வான்னு" சொல்ல, ஹீரோயின் போறதுக்கு பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பிசினஸ் மீட்டிங்ல இருக்காங்க. ஹீரோ என்னமோ மீட்டிங்ல தான் குறியா இருக்கான். ஆனா இந்த பொண்ணு ஹீரோவுடைய அட்டென்ஷன் வாங்குறதுக்குள்ள குறியா இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ப்ளே பாய கூப்பிட்டுட்டு தான் அவங்க அங்கிளுடைய வீட்டுக்கு வராங்க. இந்த மாரி ஹீரோ கிட்ட "இதையும் நீ போட்டு குடுத்தனா உன்ன சாவடிச்சுடுவேன். நான் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன். நீ வெளியவே வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ப்ளே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு, அப்படியே வந்துட்டு அவங்க அங்கிளுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனா அந்த அங்கிளுடைய பொண்ணு இருக்கா இல்லையா? அவ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி என்னன்னா, இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் நீ இன்டர்வியூ குடுக்கணும். உன்னோட அம்மாவும், அப்பாவும் செத்ததுக்கு காரணம் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தயவு செஞ்சு நீ வந்துட்டு இன்டர்வியூ குடுன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த விஷயத்த பத்தி பேசினாலே பயப்படுறாங்க. இன்டர்வியூலாம் எப்படி குடுப்பாங்க? என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போக வர, "இங்க பாரு வந்துட்டு எங்க அப்பாவுடைய பேர் ரொம்ப கெட்ட பேர் ஆயிருக்குது. உங்க அம்மா அப்பாவ கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்டர்வியூ குடு. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ நீ இத சொல்லு. இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க பயந்துட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு நம்ம ப்ளே பாய் ஃப்ரெண்ட் வேற ஹீரோயின் உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு வெளிய வரலையேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸோடைய வண்டி எல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிடுறான். ஹீரோ உடனே லொகேஷன் கேட்க, இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ கால் பண்ணி, "நான் வரதுக்குள்ள நீ ஹீரோயின் கூடயே இருக்க. இல்லன்னு வச்சுக்கோயேன் உன்ன நான் கொன்னே போட்டுருவேன்னு" சொல்லிட்டு ஹீரோ செம்ம கோவத்துல ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க. பத்தாததுக்கு ஹீரோயினும் தான் நார்மல் ஆயிடுறாங்க. பிகாஸ் என்ன அவங்க அம்மா அப்பாவ கொன்னது யாருன்னு தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியணும் இல்லையா? அதனால ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அன்னைக்கு என்ன அங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி இந்த கேஸ ரீஓப்பன் பண்ண சொல்லி பப்ளிக் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க.
இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோ கரெக்ட்டா வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு, "நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அந்த அங்கிளையும், அங்கிளோட பொண்ணையும் திட்ட, அங்கிளுடைய பொண்ணு நான் ஹீரோவயே திட்டிட்டு இருக்கா. "இங்க பாரு, எங்க அப்பா மேல வந்துட்டு பழிய போட்டு வச்சிருக்காங்க. எங்க அம்மா இதனால எங்க அப்பாவ டைவர்ஸே பண்ணிட்டாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை, என்னால பேச முடியல. அதனால இப்ப இது வந்துட்டு இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். எங்க அப்பா தான் அந்த கொலைய பண்ணாருன்னா, ரீஓப்பன் ஆயிருக்குல்ல, கேஸ்ல வந்துட்டு எங்க அப்பா பக்கமா போச்சுன்னா, ஏதாவது எங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டும்னு சொல்ல, ஹீரோ தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆனா என்னையும் ஹீரோயினும் இந்த கேஸ்க்குள்ள இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளிய வந்து ஹீரோயின ஹக் பண்ணிட்டு இருக்க. இத பார்த்து அந்த பொண்ணுக்கு லைட்டா டவுட் வருது. ஹீரோக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம ஹீரோவும் உட்காந்து நியூஸ பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு நியூஸ் குடுத்தனால எல்லாரும் இந்த விஷயத்த பத்தி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த இருக்கா இல்லையா? அவ வந்துட்டு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பில்டிங்க்கு டிசைனிங் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாவுடைய கம்பெனிக்கு வந்து ஹீரோயின் தான் அந்த டிசைனிங் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்ட கேட்க, வந்துட்டு ஹீரோயின் வேலைய விட்டு போறான்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவ ஆஃபீஸ்க்கே வரல. ஹீரோ தான் வர வேணாம்னு சொல்லிட்டான்னு சொல்ல, ஹீரோவ எனக்கு நல்லா தெரியும். ஹீரோயின வர வைக்கிறது என்னோட பொறுப்பு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த சொல்லிட்டு இருக்கான். கிட்ட ஆக்சுவலி இந்த வந்துட்டு ஏதோ ஹீரோயின வச்சு பிளான் பண்றான்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றான், ஹீரோயின கூப்ட்டு, "இந்த மாரி ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நீ மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்தனா, இந்த ப்ராஜெக்ட்ட நீயே எடுத்து பண்ணலாம். உனக்கு அதுக்கப்புறமா லைஃப் செட்டில்டு. உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்னு" சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயின் இத பத்தி ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, "மீன் குழம்புக்கு உப்பு பாரு, நான் போயிட்டு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு போவ. ஹீரோயினால எதுவும் பேசவே முடியல. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கரெக்ட்டா ஹீரோவுடைய அப்பா கால் பண்ணி, "இந்த கேஸ்லேருந்து நீ கொஞ்சம் விலகியே இருமா. நீ ஏம்மா தேவையில்லாம இன்டர்வியூலாம் குடுத்தன்னு" சொல்ல, "இல்ல அங்கிள், என்னோட அம்மா, அப்பாவ யார் கொன்னாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியணும் இல்லையா? கேஸ் ரீஓப்பன் ஆகட்டும். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் அங்கிள்" அப்படின்னு சொல்ல, அங்கிளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் அப்பாவி மாரி பேசிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இப்ப ஹீரோவா, "வாம்மா சமைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டு சாப்பிடுறதுக்காக உட்கார்றான். ஹீரோயின் இந்த இடத்துலயாவது வந்துட்டு வேலை விஷயத்த பத்தி பேசலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோவுடைய அப்பா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஹீரோயின வந்துட்டு அந்த கேஸ் விஷயத்துல இருந்து தள்ளி வையின்னு சொல்றதுக்கு. அதனால ஹீரோ அமைதியா எந்திரிச்சு கிளம்பிடுறான். ஹீரோயின் காண்டாயிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோவுடைய அப்பா பதட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோவுடைய அம்மா வந்து, "என்ன பதட்டமா இருக்கா? இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு" சொல்ல, "நீ வேற கொஞ்சம் வாய மூடு. இந்த கேஸ்ல நான் மாட்டுனேன்னா நீயும் தான் மாட்டுவ. நீயும் தானே தப்பு பண்ணியிருக்கன்னு" சொல்றாங்க. இது என்னடா பெரிய ட்விஸ்ட்டா இருக்கு. ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவரு ஒரு பக்கம் வந்துட்டு இவங்கள மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு, நம்ம இவன் இருக்கான் இல்லையா? ப்ளே பாய். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, இப்போ உடனே வந்துட்டு நாம் என்ன சொல்றா, "நீ உன்னோட ஃபீலிங்ஸ ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி தான் புரியணும்லாம் இல்ல. உன்னோட ஃபீலிங்ஸ நீ காட்டுறப்ப அந்த பொண்ணுக்கே புரிஞ்சுச்சுன்னா, அவளே வந்துட்டு உன்ன லவ் பண்றேன்னு சொல்லுவான்னு" சொல்ல, "சரி வா நம்ம சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நாம் கிட்ட பேச்சு குடுத்துக்கிட்டே வெளிய வர, நாமுடைய அப்பா வந்துடுறாங்க. என்னமோ தெரியல இந்த ப்ளே பாய பார்த்தாலே நாமுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அங்கருந்து நாம கூட்டு போயிட, நாம அவங்க அப்பாவ பார்த்து ஹாப்பிலே சிரிச்சுக்கிட்டே போவேன். அப்படியே அவனுமே சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருந்துடுறான். ஆனா வந்துட்டு நாம் சிரிச்சுட்டு போறத பார்த்து, இப்போ வந்துட்டு ப்ளே பாய் மறுபடியும் நாமுடைய வீட்டுக்கே வந்துட்டான். இவ கேட்கிறா, "ஏய் எதுக்குடா இங்க வந்த? எங்க அப்பாவுக்கு தான் உன்ன பிடிக்கல இல்லன்னு" சொல்ல, "ஏம்மா உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்றதுக்காகலாம் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிட்டு போ முடியுமான்னு" சொல்ல, இந்த விஷயம் நாமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவ வெளிய காமிச்சுக்கல. இப்போ உடனே அப்பா வெளிய வந்து, "எதுக்குடா இங்க வந்தன்னு" சொல்லிட்டு ப்ளே பாய் போட்டு தொம்மு தொம்முன்னு குத்திட்டு இருக்க, உடனே வந்துட்டு, "இல்ல அங்கிள் சாப்பிட போலான்னு இருந்தேன். தனியா சாப்பிடுறதுக்கு ஒரு மாரி கடுப்பா இருந்தது. அதான் உங்க பொண்ண கூட்டு போலான்னு நெனச்சேன். அவன் என் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்ல, ஒழுங்கா இங்கருந்து போயிடுறான்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து கெளம்பிடுறார். இப்ப ப்ளே பாய் பாவம் ஒரு மாரி கஷ்டப்பட்டு பாவம் நின்னுட்டு இருக்கான். "டேய் தனியா சாப்பிட போர் அடிக்குதுடா. அதான்டா உன் பொண்ண கூப்பிட வந்தேன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி அவன் நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவுடைய ஆஃபீஸ்ல ஹீரோவ பார்த்து போயிட்டு வேலை விஷயமா பேசலான்னு போவ. அங்க நம்ம ஹீரோவும், கேவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் விஷயத்த பத்தி இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாரி ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் ஹீரோவ பிடிக்கும் இல்லையா? கே கூட நம்ம ஹீரோ இருக்கிறது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, "என்னம்மா விஷயம்? ஆஃபீஸ்க்கே வந்திருக்கன்னு" சொல்ல, ஹீரோயின், "இல்ல நான் மறுபடியும் வேலைக்கு போட்டுமா, ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஓகே சொல்லிடுறான். "என்ன ஓகே சொல்லிட்டு திடீர்னுன்னு" சொல்ல, ஆக்சுவலி இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேசியிருக்கா போல இருக்கு. அத நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துடுது. "நான் கேட்டேன்றதுக்காக நீ ஓகே சொல்ல, அந்த கேட்டான்றதுக்காக நீ என்ன வேலைக்கு அனுப்புறியா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "பேசிட்டு இருக்கேன்ல, நடுவுல எங்க போற? முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க? நீயும் உன்னோட வாழ்க்கையில முன்னேறணும். நீ அந்த கம்பெனில தான் வேலை செய்யணும்னா, ஓகே வேலை செய். ஒரு பிரச்சனையும் இல்ல. உன்னோட வாழ்க்கையில நீ முன்னேறினா அது எனக்கு பெருமை தானேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஹீரோவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆஃபீஸ்க்கும் வந்து சேர்றாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தோனே இருக்கிற 32 பல்லும் காமிக்கிற மாரி நம்ம பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் ஹீரோயின. இப்ப நைட் ஆனதுமே ஹீரோயின் போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, "என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்லன்னு" சொல்ல, "இல்ல நீ வேலை செஞ்சுட்டு இருந்த. அதான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணலன்னு" சொல்ல, "வேலையா நீயான்னு பார்க்கிறப்ப எனக்கு நீ தாம்மா முக்கியம்" அப்படின்னு சொல்ல,
உடனே அப்ப வா நம்ம ஸ்விம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் பிடிச்சு ஸ்விம்மிங் பூல்ல இழுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ கேட்குறான், "ஆமா நீ ஏன் ஒரு மாரி கோவத்துல இருக்கன்னு?" சொல்ல, ஹீரோயின் "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தானே இருக்கேன்னு" சொல்ல, "இத்தன நாளா நான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்ப கோவமா இருக்க, எப்ப சந்தோஷமா இருக்கன்னு கூடமா எனக்கு தெரியாது. நீ ஏதோ இப்ப நார்மலா பேசுற. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோவத்துல இருக்கியே, என்ன விஷயம்ன்னு?" கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மூலியமா தான் வந்துட்டு மூலியமா தான் செம்ம கோவத்துல இருக்காங்க ஹீரோ மேல. ஆனா அத வெளிய காமிச்சுக்க முடியல. இப்ப நம்ம ஹீரோவா, "இங்க பாரு தயவு செஞ்சு எதுவுமே வந்துட்டு கோவப்படாத. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு அத தீர்த்து வைக்கிறேன்னு" சொல்லிட்டு, ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வந்து முத்தம் குடுக்குற மாரி வரான். ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிக்க, இப்ப வந்துட்டு போற போக்குல நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறான், "இந்த அண்ணன் இருக்க நீ ஏம்மா பயப்படுறன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு அண்ணன் சொன்னோனே செம்ம காண்டாயிடுது. சரி, சரி எனக்கு குளுருது வா போலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, ஹீரோக்கும் வந்துருச்சு. 2 பேருமே மனசுல வச்சுட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர, பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது யாருன்னு தெரியுதா? அதாவது நம்ம நாமுடைய அப்பா, அதாவது வில்லனுடைய ஆளு. ஸோ நான் வில்லனுடைய ஆளுன்னு வச்சுக்கலாம். வில்லனுடைய ஆள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே பாய் வந்து, "அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அவங்க வந்து கிளம்பிடுறாரு. "ஆமா, அங்கிள் ஏன் இங்க வந்தாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பாய் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோ, அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ப்ராஜெக்ட் மீட்டிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டோடைய பிளேஸ பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவ பார்த்தோனே ஹாப்பியாவ, ஹீரோ வந்ததுலேருந்து ஹீரோயினுடைய வேலை விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இத கேட்டுட்டு கொஞ்சம் கடுப்பாவுறா. ஆனா நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து, அவளும் அங்க ஜெலஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேற பத்தாததுக்கு அந்த குழந்தை கூட போயிட்டு பேசிட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் எரிச்சலாவே இருக்கு. இந்த எரிச்சல ஏத்தி விடுற மாரி என்ன சொல்றா, இந்த மாரி வந்துட்டு நானும் ஹீரோவும் வெளிய போறோம். இந்த மாரி ஹீரோ தான் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி ஒரு போர்ட்ரைட்ட வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட. இதெல்லாம் கேட்கிறப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி செம்ம கடுப்பாவுது. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஐஸ்கிரீம்ல ஒரு ஸ்ட்ராபெர்ரி இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ராபெர்ரி இந்த குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுங்கிடுறா. இது போயிட்டு தொண்டையிலே சிக்கிக்குது. இதனால வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கவங்கலாம் பதட்டமாவ. ஆனா ஹீரோ அந்த விஷயத்த அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி தொண்டையில இருக்க ஸ்ட்ராபெர்ரிய வெளிய எடுத்துட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருந்தவங்கலாம் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அப்ப நம்ம வந்து உங்க அண்ணன் வந்து செம்மையா மாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, ஆமா எங்க அண்ணன் செம்ம மாஸ் தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு எங்க அண்ணன் வந்துட்டு என் பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனால காப்பாத்த முடியலன்னா அவனுக்கு அவனே கில்ட்டா ஃபீல் பண்ணுவான் இல்லையா? அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி எல்லாம் பண்ணுவாங்க, உயிரை எப்படி வந்துட்டு மறுபடியும் காப்பாத்துவாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே அவன் எனக்காக தான் கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்புறம் உங்க அண்ணன் அந்த குழந்தை இவங்க 3 பேருமே பாக்குறப்போ ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி தெரியுது இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனோட லைஃப்ல யார் இருக்கணும்னு அவன் தானே முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வராங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வர நம்ம வந்துட்டு கீழே விழ வரா. டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிட இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் காண்டா வராங்க. பத்தாததுக்கு இந்த குழந்தை வேற அங்கிள் அங்கிள் அங்கிள்ன்னு சொல்லிட்டு பின்னாடி பின்னாடி நம்ம ஹீரோ பின்னாடி சுத்திட்டு வர, ஹீரோ குழந்தை கூட விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து டைரக்டாவே ஹீரோயின் கிட்ட, உங்க அண்ணனை நான் டேட் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுருவாளா. ஹீரோயினா அவனோட லைஃப்ல யார் இருக்கணும்னு அவன் தானே முடிவு பண்ணும், நான் யார் அதை முடிவு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. டக்குன்னு வந்துட்டு இந்த போயிட்டு ஹீரோ கூடயும் குழந்தை கூடயும் விளையாடிட்டு இருக்காது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அழுகியே வந்துடுது. இந்த விஷுவல் அப்படியே நைட்டு கனவா வருது பாருங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே எந்திரிக்கிறாங்க. என்னை விட்டு நீ போயிட மாட்டல்ல, எனக்கு குடுக்குற அட்டென்ஷனை வேற யாருக்கும் குடுத்துற மாட்டல்லன்னு சொல்ல, ஹீரோ உடனே என் லைஃப்ல இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான், நீ ஏன் இப்படி கவலைப்படுற, உன்னோட இடத்த நான் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன், என்னோட லைஃப்ல யார் வந்தாலும் சரி உனக்காகன்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்ல ஒரு தனி இடமே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்லி சமாதானப்படுத்துறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. அதாவது நம்ம ஃபாவை பாக்குறதுக்கு வெளியே சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போவ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட டேபிள்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு லெட்டரை வச்சுட்டு போறாங்க. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் அது யாருன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா, சின்ன வயசுல நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் ஷூட் பண்ண வந்தா அந்த ஆள் மாதிரியே இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு செம்மையா பயந்து நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம வில்லனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாங்க, சோ வந்து பாத்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினையும் அட்டாக் பண்ண வராரு நம்ம நாமுடைய அப்பா. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம நாமுடைய அப்பாவை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கமா வந்து ஹீரோவும் வந்துட்டு பாத்துறான். இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஷாக் ஆயிட்டு ஹீரோயினை போயிட்டு நீ ஓகே தானே, நீ நல்லா இருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க.
ரிப்போர்ட் குடுக்கறதுக்காக. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறமா, ஹீரோ வந்துட்டு ஃபாக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி "நீ மட்டும் இல்லன்னா என் தங்கச்சிக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியாதுன்னு" சொல்ல, "பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போயிட்டு உங்க தங்கச்சிய போய் பாருங்கன்னு" சொல்ல, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வச்ச அந்த லெட்டர் இருக்கு தெரியுங்களா? அந்த லெட்டர்ல ஒரு சாவி இருக்கு. அந்த வச்சுட்டு போன அந்த ஆள் யாருன்றது தெரியல. நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணது வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாமுடைய அப்பா. ஆனா அந்த லெட்டர வச்சுட்டு போனாங்க இல்லையா? அதுல ஒரு சாவி இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போவ, ஹீரோ ஒரு மாரி குடிச்சிட்டு கொழ கொழன்னு இருக்கான். இதுக்கு மேலயும் என்னால உன்ன தங்கச்சியாலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமாயிடுது. ஹீரோ, "இல்ல, இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்கு மேலயும் என்னோட மனசுல இருக்கிறத சொல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மனசுல யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துல முத்தம் குடுக்குற மாரி நெருங்கி வந்து, ஆனா நம்ம ஹீரோ மயங்கிடுறான். டக்குனு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா, ஐயோ! நம்ம ஹீரோவுக்கு தொந்தரவா இருக்குமா? இதுக்கப்புறம் அவன் நம்ம கூட இருக்க மாட்டானா என்ன? எதுக்காக அவன் அப்படி சொன்னான்? அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் போயிட்டு நம்ம பிளே பாய் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. "லவ் எப்படி வரும்? நீ ஏதாவது சொல்றியா?" அப்படின்னு சொல்ல, "லவ்வா? நமக்கு புடிச்சவங்க நம்ம கூட இருக்கிறப்ப மனசு நம்ம ஹார்ட் பீட்லாம் துடிக்கும். நம்ம ஹார்ட் பீட் துடிக்கிறது நமக்கே கேட்கும். பின்னாடி பல்ப் எரியும். அதுக்கப்புறம் இளையராஜா சாங் எல்லாம் ஓடும். நீ ஏன் இதெல்லாம் கேட்கிறன்னு?" சொல்ல, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மனசுக்குள்ளே இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாரி பிளே பாய் சொல்றப்போ, நாம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது. இத நான் ஹீரோயின் கிட்டயும் சொல்றான். "எனக்கு ஏன் இப்ப தேவையில்லாம இந்த நாம் பொண்ணு ஞாபகம் வரான்னு?" சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "அப்ப நீ அவள லவ் பண்ற போல இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அவன டீஸ் பண்ணிக்கிட்டே, "எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீ. இந்த மாரி எனக்கு ஒரு சாவி கிடைச்சிருக்கு. அது வந்துட்டு பார்த்தன்னா, என்ன தொரத்துனவன் தான். அதாவது என்ன அதாவது நான் ஒருத்தவன தொரத்துனேன். அவன் தான் அந்த சாவிய வச்சுட்டு போனான். என் வீட்ல ஏதாவது வந்து பார்த்தன்னா, இந்த மாரி இது இருக்கா? அதாவது வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு லாக்கர் மாரி இருக்கா? நீ தான் தேடி கண்டுபிடிச்சு, ஸோ அத வந்துட்டு என்கிட்ட சொல்லணும். நான் தான் என் வீட்டுக்கு போறதுக்கே பயப்படுவேன்லன்னு" சொல்ல, ஹீரோயினுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம பிளே பாயும் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போயிட்டு, அந்த மாரி ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிஞ்சு இருந்துகிட்டு, அந்த லெட்டர வச்சான் தெரியுமா? அவனுமே இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா, நம்ம ஹீரோயினுடைய வீட்ல அந்த மாரி எந்த ஒரு லாக்கரும் இல்ல. இந்த விஷயத்த நம்ம பிளே பாய் வந்து ஹீரோயின் கிட்ட, "உங்க வீட்ல அந்த மாரி எந்த லாக்கரும் இல்லம்மா" அப்படின்னு சொல்ல, இது இது எந்த லாக்கருக்கான கீயா இருக்கும்? இந்த லாக்கருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயின் கூட இருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் பிரச்சனை. பிளஸ் அவளும் நம்மள ஏத்துக்க மாட்டா. அதனால வந்துட்டு இந்த மைண்ட் செட்ட மாத்தணும்னா, நம்ம வந்துட்டு கேவ வந்துட்டு டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேக்கு ஒரு பொக்கே அனுப்பிச்சு டேட் பண்றதுக்காக கேட்க, அவளுமே இதுதானே வாய்ப்புன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த மாரி, ஓகேன்ற மாரி ஹீரோவுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி விட்டுர்றா. இன்னொரு பக்கம் எப்பயும் போல நம்ம பிளே பாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேம பார்க்கறதுக்காக போறான். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கே என்ன பண்றா, ஹீரோவ கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு வெளிய போவ. இத வந்துட்டு நம்ம பிளே பாய் பார்த்துட்டு என்ன பண்றான், கரெக்ட்டா ஹீரோயினுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவும், அதுக்கப்புறம் கேவும் உட்காந்து டேட் பண்ணிட்டு இருக்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோவுடைய அப்பா வர, கே எந்திரிச்சு வணக்கம் சொல்லலான்னு பார்க்க, ஹீரோ அதெல்லாம் தேவையில்ல உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ கூப்பிட்டு போய் தனியா இந்த மாரி வந்துட்டு, "நீங்க எதுக்காக ஹீரோயின வந்துட்டு ஹர்ட் பண்ண பார்த்தீங்க? நீங்க தானே ஆள் அனுப்பிச்சு ஹீரோயின கொலை பண்ண பார்த்தீங்க. இன்னுமே நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்களுடைய கை ஹீரோயின் மேல பட்டுச்சு அப்டின்னா, கண்டிப்பா சொல்றேன் நான் உங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு" சொல்ல, ஆக்சுவலி இந்த விஷயத்துக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஹீரோவுடைய அப்பாவுக்கும் எந்த ஒரு ரீசனும் இல்ல. அதாவது அவரு ஆள் அனுப்பிச்சிருக்க மாட்டாரு. ஆள் அனுப்பிச்சது நம்ம வில்லன் சார் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினு, ஹீரோவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்றாங்க போல இருக்கு. அதனால ஹீரோவ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வீட்ல எந்திரிச்சு பார்த்தாலும் ஹீரோ இல்ல. கம்பெனிக்கு போனாலும் ஹீரோ தென்பட மாட்டேன்றான். ஹீரோயினும் வெயிட் பண்ணி பார்த்து இப்படியே 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோயின் ஹீரோவ பார்க்கவே இல்ல. வேணும் தான் நம்ம ஹீரோ வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்துட்டு மீட் பண்ணாமலே இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் பண்ணி நாம காமிக்கிறாங்க. நாம் பின்னாடி எப்பயும் போல நம்ம பிளே பாய் வந்துட்டு சுத்துறதுக்காக, சோ அவள வீட்ல கொண்டு போய் விடுறதுக்காக வந்துடுறான். இந்த டைம் பார்த்து நாமுடைய அப்பாவுமே கரெக்ட்டா வந்துட, உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளே பாய் வந்துட்டு என்ன பண்றான், நாம வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு, எப்பயும் போல வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேச்சு குடுக்குறான். ஆனா அவங்க அப்பாவா, "என் பொண்ணு பின்னாடி சுத்துனா கை கால உடைச்சிடுவேன்னு" எப்பயும் போல திட்டிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவ ரொம்ப மிஸ் பண்றதுனால, இன்னைக்குமே ஹீரோ இருக்க மாட்டான்னு காலைல எந்திரிச்சு வந்தா, ஹீரோ வீட்ல இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, "நான் உன்ன எவ்ளோ நாளா மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ எப்படி என்ன வேலையாவா இருந்தன்னு?" கேட்க, ஹீரோ, "ஆமா வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்ல, வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. போயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நார்மலா போய் பார்க்க போவ, அங்க கேவும் கேவுடைய பொண்ணும் வந்திருக்காங்க. இத நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஹீரோ தான் இவங்க 2 பேருமே வீட்டுக்கு சாப்பிட கூப்ட்டுருப்பான். இப்ப ஹீரோ பத்தாததுக்கு டைனிங் டேபிள்ல நம்ம ஹீரோயின் சாப்பிடுறாங்களா இல்லையான்னு கூட கவனிக்காம, ஹீரோயினுக்கு குடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே கேக் குடுத்துட்டு இருக்க. இத பார்த்த நம்ம ஹீரோயின் காண்டாயி, வேணும்னே மேல தண்ணி ஊத்திக்கிட்டு, "நான்
நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஹீரோ கிட்டயும் எதுவும் சொல்லவும் முடியல. இப்ப கேவுடைய பொண்ணு அங்கருந்து போவ. இப்ப வேணும்னே என்ன பண்றா, ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரியே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. 2 பேருமே வெளிய போயிட்டு ஊர் சுத்துற மாரியும், டேட் பண்ணிட்டு இருக்க மாரியும் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டு குடுத்துட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஹீரோயின் இத நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்து கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி வந்துட்டு சொன்னதெல்லாம் உண்மதான். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் டேட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. நீ இத பத்தி என்ன யோசிக்கிறேன்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் வந்துட்டு இப்ப நான் வேணான்னு சொன்னா மட்டும் நீ என்ன கேட்கவா போற அப்படின்னு சொல்ல, ஹீரோ இல்ல நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் ஏன்னா ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவள ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்ல, அதான் டிசைட் பண்ணிட்டு வந்து தானே என்ட்ட கேட்கிறேன். நான் சும்மா சொன்னேன். ரொம்ப நல்ல பொண்ணு தான். நீ அவள டேட் பண்றதுல எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்து ஓரமா நின்னு வந்து பாத்தீங்கன்னா அ அழுதுட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோயினோட மூட் ரொம்ப அப்செட்டா இருக்கறனால நம்ம ஃபாக்கு கால் பண்ணி வெளிய போலாமான்னு கேட்க, அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு எக்ஸிபிஷன்ல வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஹீரோயின எக்ஸிபிஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின வந்துட்டு நல்லபடியா தான் நம்ம பாத்துக்கிறான். ஆனா ஹீரோயினோட மனசு ஃபுல்லாவே அங்க ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அவன் என்ன பண்றானோ, ஏது பண்றானோ, கூட எங்க போயிருப்பானோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மனசுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் அங்க தான் இருக்கு. ஆனா நம்ம இத நோட் பண்ணிடுறான். வந்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்ல, வந்துட்டு இங்க பாரு நீ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் சரி எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறான். ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்தோனே ஹீரோ போயிட்டு ஹீரோயின்ட்ட பேசணும்னு தான் எந்திரிக்கிறான். ஆனா அதுக்குள்ள இந்த கரெக்ட்டா வந்துட்டு அவங்க பொண்ண வச்சுட்டு கால் பண்ணிட, பொண்ணுமே நம்ம ஹீரோ கிட்ட பேச, ஹீரோவால குழந்தை பேசுதுன்னோனே இக்னோர் பண்ண முடியல. ஹீரோயின், ஹீரோ பார்த்துட்டு, ஓகே இவங்க 3 பேருமே நல்லா செட்டில் ஆயிட்டாங்க போல இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம இவங்களோட லைஃப்ல இருக்க தேவையில்லன்றத லைட்டா புரிஞ்சுகிட்டு விலகி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, இதே மூன் செட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பைத்தியம் முடிச்சு போடுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி, இந்த மாரி நாளைக்கு நம்ம வெளிய போலாமா? நீ ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்க, ஃபாவுமே இதான்டா சான்ஸ்ன்ற மாரி நம்ம ஹீரோயின கூப்பிட்டு வெளிய போயிடுறா. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த டைம் பார்த்து கரெக்ட்டா நம்ம ப்ளே பாய் வந்துடுறான். எங்க இருந்துடா மோப்பம் புடிச்சு இவன் வந்துடுறான்னு சொல்லிட்டு கடுப்பாவ. உடனே நம்ம ப்ளே பாய் அந்த இடத்துக்கு வந்து, இந்த மாரி உனக்கு மனசு சரியில்ல என்ன கூப்பிட்டு வெளிய வரது தானே, ஏன் நீ கனவு கூடலாம் வர அப்படின்னு சொல்ல, ஃபாக்கும் நம்ம ப்ளே பாய்க்கும் செமையா முட்டிக்குது. இத பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கு, நம்ம பப்புக்கு போலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட மனசுல ஃபுல்லாவே ஹீரோ இருக்கறனால அந்த பிரச்சனை மட்டும் தான் மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் அதுக்கப்புறம் கேவும் ஒண்ணா இருக்கிறது. இத நம்ம ஹீரோயின் வெளிய சொல்லிக்காம ஏகப்பட்ட சரக்கு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஹீரோயின் அப்செட்டா உட்கார்ந்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஹீரோயின் ஃபோன் எடுக்கல. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ கரெக்ட்டா ப்ளே பாய்க்கு கால் பண்ணி, எங்கடா இருக்கா என் தங்கச்சின்னு கேட்க, நீ அமைதியாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன பிடிச்சு திட்ட, இவனுமே லைட்டா காண்டாயிடுறான். இப்ப இவன் பப்ல இருக்க விஷயத்த சொல்ல, ஹீரோ கடுப்பாயி அவள வீட்டுக்கு கூட்டு வரியா இல்லையான்னு சொல்ல, இவனுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். இங்க பாரு எப்ப பாரு வந்துட்டு அவளோட வாழ்க்கையை நீ வாழாத சரியா, அவளோட வாழ்க்கையை அவள வாடுறதுக்காக விடு, எனி டைம் அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா, ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது, வருவா வையின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோவை எதிர்த்து நம்ம ப்ளே பாய் பேசுறோம். ஏன்னா அவனுக்கே ஒரு கட்டத்துல கோவம் வந்துடுது. எனக்கே இந்த ஹீரோ மேல காண்டா தான் இருக்கு, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியது தானடா லூசு தபரா தலையா அப்படின்னு தான் எனக்கே கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோயின், ஹீரோ இவங்க எல்லாருமே, அதாவது சாரி ஹீரோ இல்ல, ஹீரோயின், ப்ளே பாய், 3 பேருமே பேசிட்டு இருக்க டைம் கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாமும் வந்துட்டு வேலையில இருந்து கிளம்புறா. உன்னை நான் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ப்ளே பாய் நாம் கிட்ட சொல்ல, நாம் அதெல்லாம் தேவையில்ல எங்க அப்பா வருவாருன்னு சொல்ல, இவங்க 4 பேருமே நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் அதாவது நம்ம ஹீரோயின் முன்னாடி போக கூடாதுன்னு நாமுடைய அப்பா நாமுக்கு கால் பண்ணி, நீ மட்டும் வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு நாம் அங்கிருந்து கிளம்பிடுறா. இத பார்த்து நம்ம ப்ளே பாய் அப்படியே சோகமா நிக்க, ஹீரோயின் நான் வந்துட்டு கூட வீட்டுக்கு போயிடுற, நீ இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாத, போ நீ அவ கூட போன்னு சொல்லிட்டு சொல்ல, அவனுமே நம்ம ப்ளே பாயுமே கிட்ட ஹீரோயின பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம் கிட்ட வந்துடுறான். ஃபாவுமே கரெக்டா நம்ம ஹீரோயின வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு எப்பயும் போல பிங்கி ப்ராமிஸ் பண்ணலான்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க. இது பார்த்தா நம்ம ஹீரோ காண்டாயி கத்திக்கிட்டே வந்துடுறான். இந்த மாதிரி வந்துட்டு எப்ப பார் பேசிட்டே இருக்காதே, என்ன திட்டிக்கிட்டே இருக்காத, உனக்கு எதனால என்ன பிடிக்க மாட்டேங்குது, உனக்கு என்னமோ ஹீரோயின் மேல பாசமா இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ நீ பொசிட்டிவ் ஆகிற மாதிரி தெரியுது, அவளோட லைஃப் அவளை வாழ விடுன்னு சொல்லிட்டு இவனுமே சேம் டைலாக் சொல்ல, நம்ம ப்ளே பாய் மேல இருந்த கோவம் இவன் இப்ப பேசுனதுன்னு எட்டு மொத்தமா நம்ம ஹீரோ காண்டாகி ஃபாவை அடிக்கிறதுக்காக போவ, ஹீரோயின் இப்ப தடுத்து நிப்பாட்டிட்டு, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, நீ மட்டும் வந்துட்டு என்ன டைம் வேணாலும் எங்க வேணாலும் போவ, என்ன ஒர்க் வேணாலும் பண்ணுவ, யார வேணாலும் டேட் பண்ணுவேன், ஆனா நான் என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நீ தான் முடிவு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து ஃபாவை நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி ஹீரோயின்
ஹீரோயின் இப்படியெல்லாம் பேசியிருந்திருக்கவே மாட்டாங்க. ஹீரோ ஒரு மாரி ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "ஏம்மா இந்த மாரிலாம் பேசுறேன்னு" சொல்ல, "ஆமா வேற என்ன பேச சொல்ற? என்னோட லைஃப என்ன வாழ விடு. எனி டைம் வந்துட்டு நீ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. எனக்கு உன்னோட லைஃப்ல உன் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. நீ மட்டும் இஷ்டத்துக்கு யார வேணாலும் டேட் பண்ணுவ. ஆனா நான் சும்மா கூட யார்கிட்டயும் பேசக்கூடாதா? என் லைஃப்ல இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே இல்ல. தங்கச்சின்னா ஓரளவுக்கு மட்டும் தான் என்ன நீ கண்ட்ரோல் பண்ணணும். நீ என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் இருந்த கோவத்த எல்லாத்தையுமே ஹீரோ மேல கொட்டிட்டு உட்காந்து ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, "கரைப்பார் கரைத்தாலும் கரையும் கல்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாமுடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ளே பாய் வின் பண்ணிட்டு இருக்கான். நாமுக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வந்துருச்சு நம்ம ப்ளே பாய் மேல. இவ வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வரத நாமுடைய அப்பா பார்த்துட்டு, "என்னம்மா இந்த மாரி நான் பணக்காரங்க கூட ஏகப்பட்ட ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன். பணக்காரங்கலாம் நம்மள மாரி ஏழைங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்களாம்மா குப்பை மாரி. இந்த மாரி நீ தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்காதம்மா. அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு போவாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நீ வந்துட்டு இந்த மாரி ப்ளே பாய் கிட்ட பேசாதன்னு" சொல்ல, "இல்லப்பா ஒண்ணும் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு" நாம் சொல்றா. இருந்தாலும் அவங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு, சரிப்பா இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, அவளுமே சொல்லிடுறா. அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நார்மல் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ பேச போவ, ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன், உன் வீட்லயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, நம்ம ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே வரத பார்த்துட்டு நம்ம ப்ளே பாய் என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் ப்ளே பாய கட்டி பிடிச்சுட்டு செம்மையா அழுவ. ப்ளே பாய்க்கே ஒரு மாரி மனசு கஷ்டமாயிடுது. எவ்ரி டைம் வந்துட்டு ப்ளே பாய் பாவம் வந்துட்டு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் ஹீரோயின. ஹீரோயின் அழுது இவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே, "எனக்கு வந்துட்டு உண்மையா சொல்றேன். எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு அவன அண்ணனா வந்துட்டு பிடிக்கல. எனக்கு அவன லவ்வரா பிடிச்சிருக்கு. நான் அவன லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன்னோனே, ப்ளே பாய் மூஞ்சில ரியாக்ஷனே இல்ல. என்னடா ரியாக்ஷனே இல்லாம இருக்குன்னு கேட்க, "எனக்கு இது முன்னாடியே தெரியுமா. உங்க 2 பேத்தையும் பார்க்க என்ன அண்ணன் தங்கச்சி மாரியா இருக்கு. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியுமா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் "இல்ல இல்ல ஹீரோ ஒண்ணும் என்ன லவ் பண்ணல. அவன் தான் பின்னாடி சுத்திட்டு இருக்கானேன்னு" சொல்லிட்டு அங்க ப்ளே பாய் கிட்ட சொல்ல, இங்க நம்ம ஹீரோவுடைய மூஞ்ச பார்த்துட்டு ஹீரோவுடைய பிஏ, "நீங்க ஹீரோயின லவ் பண்றீங்க தானேன்னு" கேட்க, "உனக்கு எப்புட்றா தெரியும் அப்பர் சண்டின்னு" கேட்க, "இத்தன நாளா உங்க கூடவே குப்பை கொட்டிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா என்ன? நீங்க ஹீரோயின லவ் பண்றதா இருந்தா போய் சொல்லிட வேண்டியது தானேன்னு" சொல்ல, ஹீரோ அது அவ்ளோ ஈஸி கிடையாது. நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர முடியாதுன்னு சொல்ல, ஏன் சேர முடியாதுன்னு இவன் துருவி துருவி கேட்க, ஹீரோவால சொல்ல முடியாது இல்லையா? தன்னோட அப்பாவால தான் ஹீரோயினோட ஃபேமிலி இறந்து போனாங்கன்னு. அதனால ஹீரோ அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். இந்த மாரி வந்துட்டு ஹீரோயின நீங்க மிஸ் பண்ணிட போறீங்க பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம பிஏ வந்துட்டு ஹீரோக்கு ஒரு அட்வைஸ குடுக்க, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்காங்கன்றது சொல்லல. இப்ப ஹீரோயின வீட்ல விட்டுட்டு நம்ம ப்ளே பாய் அங்கருந்து கிளம்புறான். அவனுக்கா ஹீரோயின பத்தின நெனப்பு தான். பாவம் ஹீரோயின் அழுதா இல்லையா? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே, இவன் மட்டுக்கும் கார வந்துட்டு ஹோட்டலுக்கு கொண்டு வந்துடுறான். யாரு நம்ம ஒர்க் பண்ற அந்த ஹோட்டலுக்கு தான். அங்க வந்தவன், நாம எப்புட்றா இங்க வந்தோன்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இவனோட காலும் பாருங்களேன், தானா நாம தேடி வந்திருக்கு. நாமுமே ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ளே பாய பார்த்து சிரிக்கிறா. ஆனா அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா? பணக்காரங்க கிட்டலாம் வச்சுக்காத, அவன்கிட்ட பேசாதன்னு. அத யோசனை பண்ணிக்கிட்டே, அங்கருந்து நம்ம ப்ளே பாய பார்க்காமலே அங்கருந்து கிளம்பிடுறா. பின்னாடியே வந்து நம்ம ப்ளே பாய் விடுவானா? எப்பயும் போல பிட்ட போட்டு வந்துட்டு, "வா நம்ம வெளிய சாப்பிட போலான்னு" சொல்லி கூப்பிட, "ஏன்டா என்ன போட்டு டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன வந்துட்டு என்ன தவிர வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதான்னு" ப்ளே பாய்ட்ட கேட்க, "ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு நீ தானே இருக்க. வா வா சாப்பிட போலான்னு" சொல்லிட்டு இந்த பிளே வெளிய சாப்பிடுறதுக்காக கூட்டு போவ. இவ வந்துட்டு நல்லா ஸ்பைசியா சாப்பிடுறா. இத பார்த்துட்டு நம்ம பிளே பாய் எனக்குமே கொஞ்சம் ஸ்பைசியா பண்ணித்தான்னு சொல்ல, இவ ஓவர் ஸ்பைசியா நம்ம பிளே பாய்க்கு வந்துட்டு நூடுல்ஸ பண்ணி குடுக்க, ஸோ மிக்ஸிங்லாம் போட்டு குடுக்க. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அத கூட ரசிச்சு தேவாமிர்தம் மாரி சாப்பிட்டுட்டு இருக்கான். இத பார்த்து நாம ஐயய்யோ! பயப்புள்ள இப்படி சாப்பிடுதேன்னு சொல்லிட்டு, "என்ன கஷ்டம் உனக்குன்னு?" கேட்க, "இல்ல நான் லவ் பண்ற ஹீரோயின் அவங்க அண்ணன லவ் பண்றாளாம்" அப்படின்ற மாரி வந்துட்டு இவன் சொல்ல, "என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்றேன்னு?" கேட்க, "இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் லைட்டா மனசு வலிக்குதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்க. மூக்குறிஞ்சுகிட்டே சாப்பிட டிஷ்யூ எடுத்து நாம் குடுக்குறா. அப்ப 2 பேரோட கையும் டச்சிங் ஆயிடுது. 2 பேருக்குமே ஃபீல் ஆவுது. ஆனா எப்பயும் போல இந்த தருதல இந்த ப்ளே பாய் அந்த சீனையே காமெடி சீனா மாத்தி விட்டுர்றான். கொக்கா மக்கா உனக்கெல்லாம் லவ்வே செட் ஆவாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு அந்த சீன பார்க்குறப்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட கனவெல்லாம் கண்டுட்டு எழுந்திரிக்கிறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்க்க, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு காலே பண்ணல. இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஈகோ டச் ஆயிடுது. கொய்யால நான் வீட்ட விட்டு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. நான் ஏன்டா உனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வேற அவனுமே ஹீரோயின் தான் நெனச்சிட்டு இருக்கான். "டேய் சாவடிக்காதீங்கடா" அப்படின்ற மாரி தான் இருக்கும் இந்த சீன பார்க்குற டைமு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் மூலியமா வந்துட்டு
ஒரு என்வலப் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த லாக்கர் கீ எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆல்ரெடி நம்ம ப்ளே பாய் பார்த்துட்டான். இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவ செக் பண்ணிக்கலாமேன்னு வீட்டுக்கு வந்தா, அங்க வந்தா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அம்மா வீட்டு வேலைக்காரங்கள வச்சு வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. "நீ ஏம்மா இங்க வந்த? நீ கவலைப்படாத. உன் வீட்ட நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரி உள்ள போறதுக்கு இது நேரம் கிடையாதுன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா வேலைக்காரங்க கிட்ட, "ஹீரோயின் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள போயிடவே கூடாது. பத்திரமா பார்த்துக்கங்கன்னு" சொல்றாங்க. இவங்களுக்குமே இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு லாக்கர் இருக்கு. அதுல வந்துட்டு ஹீரோயினோட அப்பா செத்ததுக்கான காரணம் இருக்குன்றது தெரியும் போல இருக்கு. பயப்புல இதுவுமே மறைக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்பயும் போல ஃபோன பார்த்துட்டு இருக்க, பிஏ வந்து காண்டாக்கிட்டு இருக்கான். "உங்களுக்கு இன்னைக்கு 4லேருந்து 5 மணி வரைக்கும் ஃப்ரீ டைம் இருக்கு. அந்த டைம் நீங்க ஹீரோயின போயிட்டு நேர்ல பார்க்கலாம்லன்னு" சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்ல, "ஓ! தேவையில்லன்னு சொல்லிக்கிட்டே எந்திரிக்கிறீங்க. ஹீரோயின பார்க்க தானே நான் அங்க காமெடி பண்ணேன். ஆனா இந்த நேரம்னு பார்த்து கரெக்ட்டா அந்த கே வேற கால் பண்ணி நான் உன்ன மீட் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோவால இப்ப முடியல. உடனே பிஏ வந்துட்டு, "நீங்களும் போணும்னு நெனச்சாலும் முடியாது போல இருக்கு. விதி உங்களையும் ஹீரோயினையும் சேர்க்காது போல இருக்கு. நானுமே ஹீரோயின மேடம்ன்னு கூப்பிட முடியாது போல இருக்கு. சரி, சரி போங்க, போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பிஏ அங்கருந்து கடுப்பாக்கி விட்டுட்டு கிளம்பிட்டான். ஹீரோவும் வந்துட்டு கேவ பார்க்கறதுக்காக வர, ஆக்சுவலி கேவுடைய பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி போல இருக்கு. பர்த்டே வரப்போது. அதனால அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா ஹீரோவ. பத்தாததுக்கு ஹீரோயினையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் வருவாளா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, "ப்ளீஸ் தயவு செஞ்சு அவள கூட்டிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நான் அவகிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ட முடிச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கான பார்ட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினையும், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபாவையும் ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு கப்பிள்ஸ் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிறது யாரு உள்ளுக்குள்ள ஹீரோ இல்ல. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் மயங்கிடுவாங்க? பத்தாததுக்கு ஹீரோயின் ஹீரோ கூட தானப்பா சேருவாங்க ட்ராமால. அதனால அந்த சீனே அங்க ஒர்க் அவுட் ஆவல. இப்ப வீட்டுக்கு வரான் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு. அவன் கையில அடிபட்டிருக்கு. இத பார்த்த நம்ம வில்லன் சார், வில்லன் அங்கிள் தானே. "என்னாச்சு உன் கையில அடிபட்டிருக்குன்னு" கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் ஹீரோயின யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஹீரோயின காப்பாத்த வந்து போய் தான் இந்த மாரி கீழ விழுந்துட்டேன். போலீஸ்ல கூட நாங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம்ன்னு" சொல்ல, ஓ! தன்னோட மருமக பிள்ளையும் இதுல வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. அப்ப ஹீரோயின வந்துட்டு போட்டு தள்ளணும்னா, தன்னோட மருமக பிள்ளைய ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சார் யோசிக்கிறாங்க. "உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுப்பா. நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னாலும் நான் பண்றேன்" அப்படின்ற மாரி நம்ம வில்லன் சார் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோயின காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி, "இந்த மாரி உடைய பொண்ணுக்கு பர்த்டேமா உன்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீ வரலனாலும் பிரச்சனை இல்லன்னு" சொல்ல, ஹீரோயின், "நான் ஏன் வரல? நான் கண்டிப்பா வருவேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. வேற ஏதாவது பேசணுமான்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஆனா 2 தரதலிலும் பேசவே இல்ல. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் குழந்தைக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு கூட மாலுக்கு வராங்க. அதே மாலுக்கு தான் நம்ம ஹீரோவும் வராங்க. "டேய் அவ்ளோ பெரிய ஊர்ல ஒரே மால் தான் இருக்காடா? ஏன்டா இப்படி காண்டாகுறீங்க?" ச்சை! சரி ஓகே. ஹீரோ வந்துட்டு கூட வர சாரி ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வர, ஹீரோயின் கூட வர, இத பார்த்த 2 கப்பிள்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிச்சு வந்துட்டு மொறச்சுக்கிறாங்க. ஆனா 2 பேருமே வந்துட்டு தனித்தனியா போயிட, புடிச்ச கிஃப்ட் தான் ஹீரோக்குமே புடிச்சிருக்கு. உடனே வந்துட்டு கையில எடுத்துக்கிறான். ஹீரோ இத நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் தான் வாங்குவேன்னு சொல்ல, பார்த்ததுக்கு கிடைச்சிடுமா என்ன? நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நான் தான் பில் பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இன்டைரக்ட்டா ஹீரோட பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தவன் நான் நின்னுட்டு இருக்கேன் குத்துக்கல்லு மாரி அப்படின்ற மாரி ஹீரோவுடைய மனசாட்சி அங்க உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினா? ஹீரோவ கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாரி இல்ல. சரி வா நம்ம கிஃப்ட் வாங்கிட்டோம்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இத பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப போற வழியில நம்ம ஹீரோயின் ஒரு ஜுவல்லரி ஷாப்ப பார்க்குறாங்க. அந்த ஜுவல்லரி ஷாப்ல ஹீரோ ஒரு ட்ரீம் கேச்சர் குடுத்திருப்பான் இல்லையா? அந்த ட்ரீம் கேச்சர் மாரியே ஒரு செயின் ஒண்ணு இருக்கு. இத பார்த்த ஹீரோயின் ஸ்டன் ஆயி நிக்க, ஹீரோயினுக்கு அது பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இத வாங்கலாமான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுவான் பயப்புள்ள? இத வாங்கி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். காலங்காலமா எல்லா ட்ராமாலயும் வரது தானே. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சீன் அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா, அவரு என்ன பண்றாங்க, ஹீரோயின் தங்கியிருக்கா இல்லையா ரூமு, அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இத பண்றாருன்னா, நம்ம வில்லன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்னோட மருமக பையன் சொன்னான், ஹீரோயின நான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சேன். ஆனா அந்த டைம் ஹீரோயினுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அவங்க அப்பாவ பத்தின க்ளூன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் குடுத்துட்டு போயிருக்காங்களாம். என் ஆள் பார்த்து சொல்லியிருக்கான். அந்த லெட்டர் வந்துட்டு ஹீரோயின்ட்ட தான் இருக்கு. அது என்ன லெட்டர், ஏது லெட்டர்ன்னு சீக்கிரமா போயிட்டு கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்ல, அவருமே வந்து நம்ம ஹீரோயினோட ரூம்ல அந்த லெட்டர தான் தேடிட்டு இருக்காரு. இவர் ஏன் மும்மரமா நம்ம வில்லன் பேச்ச கேட்கணும்? ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் பார்க்கலாமா? ஆக்சுவலி 18 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் ரொம்ப நல்ல அப்பாவா தான் இருந்திருக்காரு. இவரு வந்துட்டு இவர் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே ஒரு கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனிக்காரன் கம்பெனியவே இழுத்து மூடிட்டு, ஒட்டுமொத்த காசையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் போல இருக்கு. தன்னோட கம்பெனிய ரன் பண்ண முடியலன்றதுக்காக. சோ நம்ம ஹீரோவுடைய அப்பா என்ன பண்றாங்க, நம்ம வில்லன் கிட்ட
போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கடன் இருந்தா தாங்க, என் கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி லோன்லயே முழுகி போயிடும் போல இருக்குன்னு சொல்ல, வில்லன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் உனக்கு காசை கடனா கொடுத்தா நீ எனக்கு கடனை அடைக்கிறதுலயே உன்னோட வாழ்நாள் ஃபுல்லா போயிடும். அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி மார்க்கெட்ல நிறைய வந்துட்டு ஃபோர்ஜரி தனம் எல்லாம் பண்றேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு ஒரு பெர்சன்ட் காசு தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அப்பாவை வளைச்சு போட்டிருப்பாரு. அப்பதான் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டெண்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த டெண்டருக்கு கீழே நம்ம வில்லனுடைய கம்பெனி பிளஸ் ஹீரோயினுடைய அப்பாவும் நம்ம ஹீரோடைய அப்பாவும் ஒரே கம்பெனில தானே இருந்திருப்பாங்க பார்ட்னர்ஷிப்ல. இவங்களுடைய கம்பெனியும் இருந்திருக்கும். ஆனா வந்துட்டு அந்த கவர்மெண்டோடைய டெண்டர்ல வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி தனம் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஹீரோயினுடைய அப்பா கண்டுபிடிச்சு ஹீரோடைய அப்பா கிட்ட இந்த மாதிரி கவர்மெண்ட் டெண்டர்லயே அவன் ஃபோர்ஜரி தனம் பண்ணியிருக்கான், இதை வந்துட்டு பார்த்தனா நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த டெண்டரை நான் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுடைய அப்பா நம்பிக்கையா ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்ல, இதை போயிட்டு நம்மால போட்டு கொடுத்துட்டாரு வில்லன் கிட்ட. வில்லன் இதனால காண்டாயி, ஓ என்னையே இவன் போட்டு கொடுக்குறானா, அப்ப இவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே நம்ம கொன்னுடலாம்னு சொல்லிட்டு அவ பொண்ணோட பர்த்டே வருது இல்ல, பர்த்டே பார்ட்டியில வச்சு மொத்த குடும்பத்தையும் நான் சாகடிக்க போறேன்னு சொல்ல, ஹீரோவுடைய அப்பா ஐயோ என் ஃபேமிலி அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்ல, அப்ப வந்துட்டு பார்த்தனா பிரச்சனையே இல்ல, உன் ஃபேமிலி அங்க இருக்கனால உன் மேலேயும் வந்துட்டு யார் மேலேயும் டவுட் வராது, நீ கவலையப்படாது, உன் ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு, இதனால தான் நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஃபேமிலியவே போட்டு தள்ளியிருக்காங்க போல இருக்கு. ஆனா கூட துணைக்கு இருந்தவர் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா. பாவம் பயப்புல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கு நம்ம வில்லன் கிட்ட. இங்க ஹீரோயினோட ரூம்ல எதுவுமே கிடைக்கவே இல்ல. என்னன்னு பார்த்தா அந்த லெட்டரை நம்ம ஹீரோயின் அவங்களோட பர்ஸ்லயே வச்சிருந்திருக்காங்க. ஹீரோயினை வீட்டில் கொண்டாந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ட்ராப் பண்ணுறான். ஹீரோயினுடைய மூஞ்சி சுருக்கமாக இருக்கிறத பார்த்து உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அங்கே அந்த சீன் கட் ஆகி இங்கே ஹீரோயினுடைய ரூமில் வந்து ஹீரோவுடைய அப்பா சர்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இதை ஹீரோவுடைய அம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹீரோயினோட ரூமில் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன், நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன், ஒழுங்காக ரூமை விட்டு வெளியே போங்க, இதுக்கப்புறம் ரூமுக்கு வராதிங்கன்னு சொல்ல, ரொம்ப ஓவராக நடிக்காதடி, நான் பாஸ்டில் தப்பு பண்ணியிருக்கேன்னா நீயுமே பாஸ்டில் தப்பு பண்ணியிருக்கேன், நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் வெளியே சொன்னேன்னா என்ன மாதிரி நீயும் ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு களி தான் திம்ப, உனக்கு என்ன பிரியாணியா போடுவாங்கன்னு மிரட்டிட்டு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இங்க ஃபா கேட்டதுனால ஃபா கிட்ட வந்துட்டு அந்த விஷயத்தை பத்தி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக்கர் சாவி, அந்த லாக்கரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ற டைம் கரெக்டா நம்ம ஹீரோடைய அப்பா வந்துடுறாரு. உடனே ஃபா வந்துட்டு அது யாரும் உங்க அங்கிளான்னு கேட்க ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட எதுவும் சொல்லாம கீழே இறங்கிடுறாங்க. ஹீரோடைய அப்பா வந்துட்டு என்னதான் வந்துட்டு கெட்டவரா இருந்தாலும் ஆனா இவரு ஹீரோயினை வளர்த்ததுனால இவருக்கு ஹீரோயின் மேலேயும் உண்மையான பாசம் இருக்கு, பொய்யான பாசம்லாம் இல்ல, சீரியஸா உண்மையாவே பாசம் இருக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் கிட்ட யாருமா அந்த பையன் டேட்டிங்கான்னு கேட்க இல்ல என்னோட பாஸ் அங்கிள்னு சொல்ல, எந்த பாஸுமா வந்துட்டு எம்ப்ளாயியை வீடு வரைக்கும் கொண்டாந்து விடுவாங்க, டேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க அவர் பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோக்கு அவருடைய பிஏ கால் பண்றோம். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் என்ன கொக்காவா, நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை ஃபாலோ பண்றதுக்கு பிஏவே அசிஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். பிஏ வந்துட்டு சார் இந்த மாதிரி உங்க அப்பா இப்பெல்லாம் அடிக்கடி வில்லனை போயிட்டு பார்த்துட்டு வராங்க, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு சொல்ல, ஹீரோக்கு ஹீரோயின் நினைச்சு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் இப்ப ஹீரோடைய அப்பா வீட்டுல தானே இருக்காங்க, ஐயோ ஏதாவது ஹீரோயினை நம்ம அப்பா பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, பர்த்டே பார்ட்டிக்கு போலாமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரின்னு சொல்லிட இப்ப தனித்தனியா வராங்க. சோ நம்ம ஹீரோ தனியா ஹீரோயின் தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியா கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வர, உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கியா என்ன பண்றா எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வைட் பண்ண. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ கியா கிட்ட வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு தான் இந்த பர்த்டே பார்ட்டி வந்துட்டு இந்த கேண்டில்ஸ் அதுக்கப்புறமா அந்த பலூன் இதெல்லாம் பார்த்தா பயம் இல்லையா, ஹீரோயினுக்கு பயம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு திங்ஸையும் வந்துட்டு பர்த்டேல இன்க்ளூட் பண்ணாதன்னு கியா கிட்ட சொல்ல, கியாவுமே ஓகே சொல்லியிருப்பாப்புல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அங்க கியா கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, சிரிச்சு இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு காண்டாயிடுறாங்க. இவன் எங்க வந்தாலும் நம்மள டார்ச்சர் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு, நம்மளுடைய மைண்ட் அப்செட் பண்ணிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம இந்த பார்ட்டிலே இருக்க தேவலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து மனசடைஞ்சு போய் வெளியே போவ, ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குப்பா. அப்படியே இந்த சீன் இதோட கட் ஆகுது. அது டெடிபியர் உள்ள இருக்க ஏதோ ஒரு மனுஷன் தான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்குள்ள போறாங்க, பயந்துகிட்டே தான் போறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு சின்ன பசங்கள்லாம் பாப்பப் வெடிக்க, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு எப்பயும் போல பேனிக் அட்டாக் வந்துடுது. ஆனால் கரெக்டான நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். உடனே வந்துட்டு அந்த இவர் இருக்கா இல்லையா அவ வந்து சாரி நீ சொன்ன மாதிரி நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், ஆனால் இது பசங்க வச்சிருந்ததுன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஹீரோவும் கேவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து காண்டான நம்ம ஹீரோயின் வெளியே
வெளியே வந்துடுறாங்க. இப்ப வந்துட்டு அந்த டெடிபியர்ல இருக்க ஆளு மறுபடியும் நம்ம ஹீரோயினை நோட்டம் விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் பார்த்து பயந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது உள்ள இருக்கிறது நம்ம ஃபா தான். ஹீரோயின் ஃபாவை பார்த்துட்டு இங்க என்ன பண்றேன்னு கேட்க, சும்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்தேன்னு சொல்ல, இப்ப நம்ம ஃபாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோ வந்து நீ எதுக்கு இங்க வந்த, கூப்பிடாத பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வந்தேன்னு ஃபாவை திட்ட, ஃபா உடனே நான் ஹீரோயினை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை வா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக பார்க்க, ஆனா நம்ம ஹீரோயினா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கையை உதறி விட, டக்குன்னு ஃபா வந்துட்டு எதுக்காக நான் வந்தாலே நீ காண்டாயிட்டு இருக்க, இப்படி பண்ணனா நாங்க 2 பேரும் எப்படி வந்துட்டு ஒன்னா பேசி பழகுறதுன்னு சொல்ல, ஹீரோ அப்ப நீங்க டேட் பண்றீங்களான்னு கேட்க, இப்போதைக்கு இல்ல ஃபியூச்சர்ல பண்ணுவோம்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட வரான். ஹீரோயின் இப்ப கேக்குறாங்க, நீ மட்டும் உன்னோட லைஃப்ல ஃபாவை டேட் பண்ணிட்டு நல்லா இருக்க, ஏன் நான் டேட் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோயின் ஃபாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஃபா கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எங்க அண்ணன் திட்டினதுக்காக சாரின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீ உங்க அண்ணனை லவ் பண்றியா என்னன்னு கேட்க, ஹீரோயினுக்கு அந்த இடத்துல செம்மையா அழுக தான் வருது. இப்போ ஹீரோயின் அழுவ, டக்குன்னு இதை பார்த்துட்டு ஃபா என்ன பண்றான், சிஸ்டர் நீ தயவு செஞ்சு அழுகாத, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த மாதிரி வந்துட்டு நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன், நீ என்ன லவ் பண்றியோ இல்லையோ, நீ என்ன டேட் பண்றியோ இல்லையோ, ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆசைப்பட்டு மால்ல செயின் பார்த்தாங்க இல்லையா, அந்த செயினை வந்துட்டு நம்ம ஃபா ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ண, ஹீரோயின் வேணான்றாங்க. இங்க பார் ப்ளீஸ் ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் இதை கொடுக்குறேன் வாங்கிக்கையன்னு சொல்ல, ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ எப்பயும் போல நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவுடைய அடியாலும் நம்ம ஹீரோயினும் கொலை பண்ற மாதிரியே கனவு வருது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ பயந்துடிச்சு போயிட்டு டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான். ஏன்னா ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோடைய அம்மா வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதனால ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே தூங்கிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கேம் இருக்கா இல்லையா, அவளுடைய அப்பா என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு வர, அந்த இடத்துல ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர் கீயே கொடுத்தாரு தெரியுமா ஒருத்தவரு. இந்த டிராமா ஃபுல்லா இவர் ப்ளூ கலர் சட்டை தான் போட்டிருப்பாரு. இவருடைய பேரு புரின்னு. ஸோ இந்த புரின் என்ன பண்றாரு, நம்ம கேமுடைய அப்பாவை வந்துட்டு மிரட்டுறாரு, இங்க பாரு இந்த ஃபேமிலியை விட்டுரு, இந்த ஃபேமிலியில இருக்க அந்த பொண்ணை தயவு செஞ்சு விட்டுரு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன், இல்லைன்னா உன் பொண்ணை கூட நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த புரின் யாரு என்னன்றது உங்களுக்கு இந்த எபிசோட்ல தெரிய வரும். இந்த புரினை போற போக்குல வந்துட்டு நம்ம கேமுடைய அப்பா வந்துட்டு கத்தியால கிழிச்சிடுறாரு. இவரு அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. எங்க தெரியுமா, நம்ம ஹீரோயினோட பூர்வீக வீட்டுல. அந்த வீட்டை தான் இப்போ வந்து அந்த வீடு நம்ம ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, அங்கதான் இவர் அங்க தங்கி இருக்காரு. யாருக்குமே தெரியாம தங்க வச்சது யாரு தெரியுமா, ஹீரோவுடைய அம்மா. ஆனா ஏன் தங்க வச்சாங்க, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹீரோவை எழுப்புறதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் வரா. ஹீரோ கிட்ட இங்க பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஹீரோயினை மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, பேசாம நீங்க போயிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டா என்ன, எத்தனை நாள் தான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட பூர்வீக வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கீயை கொடுத்து விட்டுருப்பாங்க நம்ம பிளே பாய் கிட்ட. பிளே பாய் உள்ள லாக்கர் எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால இப்போ ஹீரோயினே நானே களத்துல இறங்கடான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர, அந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம புரின் இருக்காரு. ஸோ புரின் என்ன பண்றாரு, ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு மறைஞ்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அங்க இங்கன்னு தேடி லைல்ஸ்டா ஒரு டைல்ஸ் மேல சாயறாங்க பாருங்க. அந்த டைல்ஸ் ஏதோ டங்கு டங்குன்னு ஆடிட்டு இருக்கு. என்னடா இந்த டைல்ஸ் ஆடுதுன்னு சொல்லிட்டு டைல்ஸ் நீக்கிட்டு பார்த்தா அங்க ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கருக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் ஃபைல் தான் ஏடி குரூப்போட ஃபைல். அதாவது நம்ம ஃபா இருக்கானியா, அவனுடைய அங்கிளுடைய அந்த கம்பெனியோட ஒரு ஃபைல். இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுல இருந்து வெளியே போவ, வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப அதே ஃபீல் தனக்கும் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பிளே பாயும் சொல்றான். இப்ப ஹீரோயினும் பிளே பாயும் பேசிட்டு இருக்க, பிளே பாய் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்ல, ஆனா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இப்போ உடனே பிளே பாய் சரி அண்ணனும் தங்கச்சியும் பேசுங்க சமாதானமாவுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட, இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோ வந்துட்டு நடந்தது எல்லாத்துக்கும் சாரி சொல்றாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய லவ் அவன் கன்ஃபஸ் பண்ற டைம் கரெக்டா ஹீரோயின் இதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு நான் இதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்ப வந்துட்டு எனக்கு ஒரு லெட்டரும் பிளஸ் ஒரு கீயும் கிடைச்சது. ஏதோ உன்னோட வீட்டுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு, அந்த லாக்கருக்கான பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல இருந்தது, ஒரு கீ இருந்துச்சு. அப்பதான் என் மேல ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் ஆனிச்சு. ஸோ அந்த கீ எடுத்துக்கிட்டு என்னோட வீட்டில் போயிட்டு நான் சர்ச் பண்ணக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாக்கர் இருந்தது. அந்த லாக்கருக்குள்ள இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு ஏடி குரூப் கம்பெனியோடைய டாக்குமெண்ட் தான். அதனால இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் விசாரிச்சு இதுல இருக்க உண்மையை சொல்லு, ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரி
வரைய வந்துட்டு எங்க அம்மா அப்பாவுடைய கொலைக்கும் இந்த டாக்குமெண்ட்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு இல்லையான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப லாஸ்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ வந்துட்டு பேசி சமாதானம் ஆயிடுறாங்க 2 பேருமே. இப்ப நம்ம இவங்கள தான் காமிக்கிறாங்க. கேமுடைய அப்பாவ. இவரோட ஒய்ஃப் கடன் வாங்குனதுனால, அந்த கடன கேட்டு தானே கேம போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க 2 பேரு. அவனுங்க அகைன் வந்து, உங்க பொண்டாட்டி வாங்குன கடன வந்துட்டு திருப்பி குடுன்னு புருஷன்கிட்ட கேட்க, புருஷன்காரன் செம்ம கடுப்பாயி, அத போய் என் பொண்டாட்டி கிட்ட கேளுடான்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவங்கள மிரட்டிட்டு இருக்க. இத வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பிளே பாய் பாத்துர்றான். கொக்கா மக்கா ஒரு சாதாரண ஆள்கிட்ட எப்புட்றா கன் இருக்கும்னு சொல்லிட்டு பிளே பாய் ஷாக் ஆவ, கன் இருக்கிறத நம்ம கேமும் பாத்துர்றா. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா, அங்க எதுவும் பெருசா காமிச்சுக்கல. இப்ப பிளே பாய் பார்த்துட்டு எப்பயும் போல வந்துட்டு நம்ம கேமுடைய அப்பா திட்டிட்டு இருக்க, கேம் உடனே அவங்க அப்பா உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு, பிளே பாயே நீங்க வந்து கிளம்புன்னு சொல்ல, நான் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஓயா உங்க அப்பா இவ்ளோ கோவப்படுறாரு? நான் உன்னோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்ல, உடனே இவ கடுப்பாயிடுறா. எப்ப பாரு ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. நான் எப்போ உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என் பின்னாடி ஃப்ரெண்டுன்னு முதல்ல சொல்லிட்டு சுத்துறது நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கேம் செமையா டென்ஷன் ஆயிட்டு கத்தி விட்டுட. இதை கேட்ட நம்ம பிளே பாயும் மனசொடைஞ்சு போய், சரிம்மா இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆக்சுவலி அவ ஃப்ரெண்டுன்னு சொல்றது தான் இவளுக்கு கோவம் வருது. ஏன்னா இவ தான் லவ் பண்றா இல்லையா நம்ம பிளே பாய. இது மனசு திறந்து சொல்லவும் முடியல இவளால. ஆனா இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி, தன்னோட அப்பா கிட்ட எப்படி கன் வந்துச்சுன்னு. உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா உங்ககிட்ட எப்படி கன் வந்துச்சுன்னு கேட்க, அவரா இல்லம்மா நான் ஒரு செக்யூரிட்டி ஜாப் பண்றேன் இல்லையா, அங்கதான் எனக்கு பாதுகாப்புக்காக கன்னு கொடுத்தாங்கம்மா, உள்ள புல்லட்ஸ்லாம் கூட ஒண்ணுமே இல்லம்மான்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுகிட்டே போய் சொல்ல. ஆனா பொண்ணுக்கு ஒரு மாதிரி லைட்டா டவுட் வருது. இப்ப ஹீரோயின் தன்னோட வீட்டுக்குள்ள போனோடனே யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்ண போவ, கரெக்டா நம்ம புரினும் வந்துட்டு ஹீரோ வரத பார்த்துட்டு மறைஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டை செக் பண்றான்றத பார்த்துட்டு வேலைக்காரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அவங்க தானே புரினு தங்க வச்சிருப்பாங்க அந்த வீட்டுல. உடனே வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா சீக்கிரமா போயிட்டு என் பையனை ஏதாவது சொல்லி வெளியே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு வேலைக்காரிட்ட சொல்ல, வேலைக்காரியுமே என்னப்பா இங்க ஒரே டஸ்டா இருக்கு, வாப்பா நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உள்ள கூப்பிட்டுட. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குற சாக்கில் வீட்டில் வந்துட்டு பார்த்தா ஃபா அங்கே இருக்கான், இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் ஒன்றும் இல்லை எனக்கு வெளியே போகக்கூடிய வேலை இருந்ததுன்னு நான் சும்மா ஃபா கிட்ட சொன்னேன், ஃபா தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ நம்ம வீட்டில் கார் இருக்குது, டிரைவர் இருக்குது, நீ ஏன் தேவையில்லாமல் உன்னோட பாஸை நீ டிரைவராக யூஸ் பண்ணுற, அதனால நீங்கள் வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட சொல்ல, ஃபா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுலலாம் பெரிய வந்துட்டு விஷயம் கிடையாது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, ஹீரோயின் நீங்கள் ஏதாவது பேசிக்கோங்கடான்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோவுடைய அம்மா கிட்டயும் நான் என்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்த அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி நான் அங்க வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்துட்டு அங்கதானே செத்தாங்க, அந்த வீட்டுல ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும், அதை ரெனோவேஷன் பண்ணி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இல்ல, பட் ஹீரோவுடைய அம்மாவுக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா புரின் அங்க தங்க வச்சிருக்காங்க இல்லையா. உடனே ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பினோடனே புரினை பார்க்கறதுக்கு இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கும் புரினுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை இப்பதான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் புரினும் லவ் பண்ணியிருக்காங்க. புரின் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருன்னா இப்ப ஹீரோவுடைய அப்பாவா இருக்காரு இல்லையா, அதாவது இவங்களுடைய ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டுடைய செக்யூரிட்டியா இருந்தவர் தான் போல இருக்கு அந்த புரின்னு. ஆனா அவரு ரொம்ப ஏழையா இருந்ததுனால வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது என்ன கதை பெருசா அப்படின்றது தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க லவ் பண்ணது என்னமோ புரின்னு தான். இது அப்படியே பிளாஷ்பேக்ல காமிச்சுக்கிட்டே அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. என்னதான் நம்ம பிளே பாய் பிடிச்சி திட்டாலும் நம்ம பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கேம் அங்க இங்கேயும் பிளே பாயை தேடுறா. பிளே பாயும் நம்ம கேமுக்கு தெரியாம தூரத்துல இருந்து பாக்குறான். ஆனா கேம் முன்னாடி போறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. இது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியும் ஃபீல் பண்ண. இப்ப நம்ம ஹீரோயின் ஃபா கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சுவாக்கல, உங்க அங்கிள் இந்த கம்பெனியில சிஇஓ இருந்தப்ப எங்க அப்பா வந்துட்டு உங்க அங்கிள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்டை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்ல, ஐயோ எனக்கு பெருசா அந்த ப்ராஜெக்டை பத்தி தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபா சொல்லிடுறான். ஃபா வெள்ளந்தியா நீ ஏன் அதை கேட்கறன்னு கேட்க, ஹீரோயின் சும்மா தெரிஞ்சுக்கதான் அப்படின்னு சொல்ல, ஃபாக்குமே ஒரு ஆர்வம் வந்து அவங்க அங்கிள் கிட்ட போயிட்டு ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு நம்ம கம்பெனியோட கிளைண்டா இருந்தார் இல்லையா, அந்த ப்ராஜெக்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்ல, அங்கிளுக்கு டர் ஆகுது. ஐயோ இவேண்டா இதை பத்தி கேட்கிறேன், ஆனா வெளியே வந்துட்டு காமிச்சிக்காம அப்படியே பெருசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம மலிப்பிட, நீ ஏன்ப்பா இதை கேட்கறேன்னு சொல்ல, ஹீரோயின் தான் கேட்டான்னு சொல்ல, அவ்வளவுதான் இப்ப நம்ம அங்கிளுக்கு செம்ம டர் ஆயிடுது. உடனே நம்ம கேமுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி ஹீரோயினை போட்டு தள்ள சொல்லிடுறாரு. ஏன்னா கேஸ் ரீஓபன் வர ஹீரோயின் பண்ணியிருக்கான்.
பத்தாததுக்கு அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி வேற கேட்கிறா. நம்ம தான் அவங்க ஃபேமிலிய கொன்னுட்டோம்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஹீரோயின போட்டு தள்ள சொல்ல, ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு, நம்ம ப்ளே பாய் கூட எங்கேயோ வெளிய போறாங்க. டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண. அந்த நேரம்னு பார்த்து ஃபாவும் வந்துடுறான். கூட நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஆனா இந்த டைம் பார்த்து கரெக்ட்டா நம்ம கேமுடைய அப்பா வந்து ஹீரோயின ஷூட் பண்ணிடுறாரு. கையில ஒரு புல்லட், வயித்துல ஒரு புல்லட்ன்னு பட, இப்ப நம்ம ஃபாவும், ப்ளே பாயும் ஹீரோயின பாக்கறதுக்காக வந்துட்டு புடிச்சு தள்ளிக்கிறானுங்க. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்ட்டா கேமுடைய அப்பாவ புடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த சத்தத்த கேட்டுட்டு நம்ம புரியணும் வீட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்து கரெக்ட்டா கேமுடைய அப்பாவ ஷூட் பண்ண வரேன். ஆனா அவரு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஆவுது. ஆனா அவரு ஓடுறப்ப அவளுடைய மாஸ்க் லைட்டா விலக, இத வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ப்ளே பாய் பாத்துர்றான். சோ அப்ப ப்ளே பாய்க்கு செம்ம ஷாக் ஆவுது. ஹீரோயின் ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிட்டு போவ, ஹீரோயின் கையில இருந்து விழுந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போயிட்டு நம்ம ப்ளே பாய் எடுக்க, இத வந்துட்டு நம்ம பாத்துர்றான். என்ன எங்க கம்பெனியோட டாக்குமெண்ட் மாரி இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம ப்ளே பாய் எதுவுமே சொல்லாம டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவன் மட்டுக்கும் போயிடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ கதறி கதறி எழுதிட்டு இருக்கு. ஹீரோவுடைய அம்மாவும் வந்துடுறாங்க. இப்ப டக்குன்னு நம்ம ப்ளே பாய் அந்த இடத்துல பார்த்த உடனே ஹீரோவுக்கு செம கோவம் வருது. நீ ஏன்டா இங்க வந்தன்னு கேட்க, ஏன்டா அவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கா, இப்ப கூட நீ பாசிட்டிவ்னஸ் காமிக்கிறியான்னு சொல்லிட்டு ப்ளே பாய் சாரி நம்ம வந்துட்டு ஹீரோவை பார்த்து திட்ட. ஆனா நம்ம ஹீரோவா, நான் ஒன்னும் பாசிட்டிவ்னஸ் காமிக்கல, உங்க அங்கிள்னால தான் இப்ப ஹீரோயின் இந்த நிலைமையில இருக்கா. ஏன்னா ஹீரோயினோட ஃபேமிலியே கொண்டது உன் அங்கிள் தாண்டான்னு சொல்ல, அங்கிள் மேல பழிய போட்ட உடனே நம்ம ஃபாவுக்கு செம கோவம் வந்து, நீ அங்கிள் எப்படிடா தப்பா சொல்லுவேன்னு சொல்ல, போய் உன் அங்கிள் கிட்ட டீட்டெயில கேளுடா, உங்க அங்கிள் தான் என்னோட ஹீரோயினோட ஃபேமிலியவே கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாவை பார்த்து திட்ட. எப்பா யார் மேலேயும் குத்தம் சொல்லாதப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அந்த இடத்துல வந்து நிக்க, யோ நீ பேசாத, வாயை திறந்து நீ பேசினா அவ்வளவுதான், உனக்கு காண்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்டயும் சண்டை போட, ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ செம்மையா திட்டிட்டு இருக்க, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல குப்பை குடோனா, அந்த பொண்ணு உயிருக்கு தலை வந்துட்டு போராடிட்டு இருக்கா, நீங்க இப்படி வெளியே நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, புல்லட்ஸ்லாம் எடுத்தாச்சு, ஆனா அந்த பொண்ணு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டு போவ, எல்லாரும் செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கேமுடைய அப்பாவை பிடிச்சி செம்மையா திட்டுறாரு நம்ம அங்கிள். ஏண்டா உன்னை அந்த பொண்ணை கொண்டுட்டு வர சொன்னா நீ என்ன அந்த பொண்ணு ஐசியூல வச்சிருக்க, அந்த பொண்ணு மட்டும் உயிரோடு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவோ கொன்னது, அந்த ஃபேமிலியை கொண்டது நம்ம தான் இருந்தது, போலீஸ்க்கு தெரிஞ்சுட்டு ஒழுங்கா போயிட்டு அந்த பொண்ணை இன்னொரு குத்துறவு கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு அகைன் அந்த அங்கிள் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஃபாவுக்கு ஒரு மாரி லைட்டா கஷ்டமா இருக்கு. ஹீரோ சொன்னத நம்பவும் முடியல. அவனால நம்பாம இருக்கவும் முடியல. அதனால இவன் ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. உன்னோட ஃபேமிலிய கொன்னது சப்போஸ் என்னோட அங்கிளா இருந்தா கண்டிப்பா அவருக்கு நான் தண்டனைய வாங்கி குடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின வந்துட்டு ஷூட் பண்ணிட்டான் இல்லையா? ஸோ அதனால அங்கிள்ட்ட போயிட்டு செமையா திட்டிட்டு இருக்காரு ஹீரோவுடைய அப்பா. நீ ஏன் அந்த பொண்ண இந்த மாரி பண்றேன்னு சொல்ல, ஆமா அவ கேஸ் ஃபைல ஓப்பன் பண்ணிட்டா. நான் மாட்டிக்கவா? நான் மாட்டிக்கிட்டா நீயும் தான் மாட்டிப்ப. அதனால வந்துட்டு உன் பொண்ணையும் கொன்னுடுவேன். கூட வந்துட்டு உன் பொண்ணு கூட உன் பையன் இருந்தானா உன் பையனையும் கொன்னுடுவேன்னு சொல்ல, இத்தனை நாள் இவர் மிரட்டிட்டு இருந்தாரு, இவர் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா தான் பையனை கொன்னுடுவேன்னு சொன்ன உடனே வருது பாருங்க நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு கோவம். கொக்கமக்கா நீ என் பையனே நீ கொல்லுடுவியா, என் பையன் மேல ஒரு கீறல் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை நான் அவ்வளோதான், உன்னை நான் வச்சு செஞ்சுடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா செம்மையா திட்டிட்டு போயிடுறாரு நம்ம அங்கிள. அங்கிளுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இப்ப நம்ம ப்ளே பாய் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம கேமுடைய அப்பாவை பார்த்ததுனால கேமுடைய அப்பா கிட்ட போயிட்டு, நீங்க தானே ஹீரோயினை கொன்னது, எனக்கு நல்லா தெரியும், ஷூட் பண்ணது நீங்க தானே, ஒழுங்கா போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்ல, இவர் வந்துட்டு என்னடா உளற, ஒழுங்கா போடான்னு சொல்லிட்டு என்னமோ உத்துமர் மாதிரி நம்ம ப்ளே பாயை பிடிச்சி அடிக்க, டக்குன்னு வந்துட்டு என்ன பண்றான் ப்ளே பாய், நம்ம கேமை வெளியே கூட்டிட்டு போயிட்டு உங்க அப்பா தான் ஷூட் பண்ணது நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்ல, அவ பொழிச்சு நரைஞ்சிட்டு ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, எங்க அப்பா ஷூட் பண்ணாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ்ட்ட சொல்லு, அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு, எனக்கு எவ்வளவு தைரியம் என் வீட்டுக்கே வந்து எங்க அப்பாவை பத்தி பேசுறியான்னு சொல்லிட்டு ப்ளே பாயை அரைஞ்சிடுறா. ப்ளே பாய் அங்க எதுவுமே சொல்லாம வெளியே போயிட, பட் இவளுக்குமே லைட்டா டவுட் இருக்கு இவங்க அப்பா மேல. ஆனா இதை வெளியே காமிச்சிக்கவும் இல்லை, தன்னோட அப்பாவையும் நம்புறா, ஆனா நம்பாம இருக்கவும் முடியல இவளால. ஸோ இவ உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றான், டேரக்டா அவங்க அங்கிள் கிட்டே போயிட்டு, அங்கிள் ஹீரோயினுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு நீங்க ஏதாவது காரணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாவே கேட்டுட. அங்கிள் செம கடுப்பாயிடுறாங்க. நீ எப்படி உன் அங்கிள் மேலே சந்தேகப்படுவ, ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுடைய கம்பெனி நம்ம கம்பெனி கூட வந்துட்டு கிளைண்டா இருந்தது உண்மைதான், ஆனா அதுக்காக அவங்க இறந்து போனாங்கன்னா அந்த கேஸ்க்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் நீ சொல்லுவியா, நீ அந்த பொண்ணை லவ் பண்றதுனால தானே உன் அங்கிளையே எதிர்த்து பேசுற, அந்த பொண்ணை நான் வேலையை விட்டு தூக்குறேன் பாருன்னு சொல்ல, ஃபாவுக்கு சமக்கடுக்கு படுப்பாயிடுதே. இப்ப நீங்க அந்த கம்பெனியில என்ன சிஇஓ ஆக்கிட்டீங்க, அந்த கம்பெனில யார் ஒர்க் பண்ணணும் பண்ணக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு செமையா திட்டிட. ஆனா இவனுக்கு இந்த இடத்துல அவங்க அங்கிள் மேல கோவம் வருது. கேட்ட கேள்விக்கு அவர் இந்த மாதிரி சரியா பதில் சொல்லாம கோவப்பட்டு போறாருன்னு ஃபாக்குமே லைட்டா சந்தேகம் வர, இன்னொரு பக்கம் தன் கூட இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருந்த ஹீரோயினை ஷூட் பண்ணது தன்னோட காதலியோடைய அப்பான்றது தன்னோட அது தான் பார்த்துட்டோம். ஆனா இப்ப காதலி கிட்ட நிக்கிறதா ஃப்ரெண்டு கிட்ட
கிட்ட நிக்கிறதான்னு பாவம் பிளே பாய்க்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஹீரோயினுடைய கேஸ் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு இருக்கு. சோ போலீஸும் வந்துட்டு ஹீரோயினை ஷூட் பண்ணது யாரு, ஹீரோயின் ரீஇன்வெஸ்டிகேஷன் அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபைலை எடுத்தோடனே இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான் பாருங்க. எப்படிப்பா இருக்கா ஹீரோயின்னு சொல்லிட்டு அப்பா வாயை கொடுத்துட, அவ்வளவுதான் அவ எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, ஹீரோயினுடைய அம்மா அப்பாவையும் நீங்க கொன்னுட்டீங்க, இப்ப அவளையும் கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க அந்த அங்கிள் கூட சேர்ந்துக்கிட்டு, நீங்கெல்லாம் மனசாட்சியே இல்லாத மிருகமா, ஒரு கொலைக்காரனுடைய பையன் சொல்றதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோவுடைய அப்பா போலிச்சுன்னு ஹீரோவை வைக்க, ஹீரோ உடனே நீங்க நடிச்சா மட்டும் கொலைக்காரன் இல்லைன்னு ஆயிடுமா, நானே என்னுடைய வாயால கேட்டேன் நீங்க கொலைக்காரன் தான், என் காதால கேட்டேன் நீங்க கொலைக்காரன் தான் சொல்லிட்டு ஹீரோ அங்க சண்டை போட்டுட்டு இருக்க, இருக்கிற பிரச்சனை தெரியாம இந்த கே வேற பைத்தியக்காரச்சி ஹீரோவுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அட்டன் பண்ணல. இதனால இவ காண்டானவ ஒரு இன்டர்வியூரை வேணும்னே கூப்பிட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட ஹீரோக்கும் அவளுக்கும் ஏதோ கசமுசா நடந்துட்டு இருக்கு, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அந்த இன்டர்வியூல சொல்லி விட்டுறா. ஆக்சுவலி அது பிசினஸ் இன்டர்வியூ தான், வேணும்னு இவளே ஹீரோக்கும் அவளுக்கும் கசமுசா இருக்குன்னு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்கிள் மேல டவுட் பட்ட நம்ம ஃபா என்ன பண்றான், அங்கிளுடைய வந்துட்டு கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுடைய அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துக்கிறான். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டா அங்கிள் ஆஃபீஸ்க்குள்ள வர குடுகுடுன்னு இவன் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அங்கிள் என்ன பண்றாரு, ஒரு லாக்கர்ல ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுடைய ஃபைல் வச்சிருக்காரு போல இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்க்க இதை இவன் வீடியோ எடுத்துக்கிறான். பார்த்தா அதுக்கு பாஸ்வேர்டை வர அந்த வீடியோல ஜூம் பண்ணி பார்த்துட அங்கிள் போனதுக்கு அப்புறமா ஃபா என்ன பண்றான், அந்த ஃபைலை வந்துட்டு இவன் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு இவனுடைய ஆஃபீஸ்க்கு போயிட இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா முழிப்பே வருது. ஹீரோயினை வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோன்னே இப்பதான் ஹீரோக்குமே நிம்மதியா இருக்கு. ஹீரோ கட்டி பிடிச்சி ஹீரோயினை வந்துட்டு முத்தம் கொடுத்து நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு அங்க அழுதுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக நம்ம கேம் வந்திருக்கா, ஆனா உள்ள போக முடியாம ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ல நின்றுட்டு இருக்க. என்னம்மா உனக்கு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளே பாய் வந்துட்டு நம்ம கேம் கிட்ட பேச, கேம் எங்க அப்பா மேலே எப்ப பாரு குத்தம் சொல்லாதன்னு சொல்லிட்டு அங்க பிளே பாய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஃபா அவங்க அங்கிளுடைய வந்துட்டு அந்த இதுல லாக்கர்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதை செக் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோவுடைய அப்பாவுக்கு நம்ம அங்கிள் கடன் கொடுத்துருக்காரு. ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் தான் கிளைண்ட்ஸா இருந்திருக்காங்க, அவ்வளோ மட்டும்தான் இவனுக்கு அந்த விஷயம் தெரியுது. அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து எங்க அங்கிள் வெறும் கடன் தான் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி கம்பெனி வந்துட்டு ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, ஏன் உங்க அப்பாவே வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை கொண்டு இருக்கக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கம்பெனில தானே இருந்தாங்க, ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ் தானேன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அங்கிளும் கொண்டு இருக்கான், இவங்க அப்பாவும் கொண்டு இருக்கான், அது ஹீரோக்கு தெரியும். ஆனா இந்த லூசு பையன் அப்பா மட்டும்தான் கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஷயத்தை புரிஞ்சுக்காம பாதி விஷயத்தை வந்து தங்கிட்ட சொல்றானேன்னு சொல்லிட்டு, எப்பா நீ இவ்வளோ டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்கனா இதை எடுத்துட்டு போய் போலீஸ்ல கூட போலீஸே கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா மேல குத்தம் இருக்குன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல, அவங்கிட்ட கோவப்பட்டுட்டு அங்கிருந்து வந்து ஹீரோயின் நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு அந்த அங்கிள் கொண்டு இருக்கான் ஹீரோயினோட ஃபேமிலிய, ஆனா தன்னோட அப்பாவும் உடந்தையா இருக்காங்கல்ல, ஸோ தன்னோட அப்பா உடந்தையா இருக்கனால தான் மேல எங்க ஹீரோயின் கோவப்படுவாளோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் காதலியோடைய அப்பா இல்லையா, அதனால காதலியோடைய அப்பா கிட்ட போயிட்டு இங்க பாரியா நீ தான் ஷூட் பண்ண எனக்கு நல்லா தெரியும், நீயே போயிட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு, எவ்வளோ பெரிய வக்கீல் இருந்தாலும் சரி அவங்கள வச்சு நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன், உன் தண்டனை கம்மியாக்குறேன், தயவு செஞ்சு ஜெயிலுக்கு போயிடு, உன் பொண்ணுக்குமே இது தெரியும் ஆனா உன் பொண்ணு ஏத்துக்க மாட்டேன்றா, உன் பொண்ணு உன்னை நினைச்சு கஷ்டப்பண்ணுமா, தயவு செஞ்சு போய் தொலையா, நீ மனசு மட்டும் மாறினா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பிளே பாய் என்ன பண்றான், அவனுடைய வந்துட்டு நம்பரை நம்ம கேமுடைய அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டு போவ. இப்ப கேமுடைய அப்பாவை அங்கிள் கூப்பிடுறாங்க, எந்த வேலையும் நீ உருப்படியா பண்ணவே மாட்டியா, நீ ஷூட் பண்ண டைம் கரெக்டா அந்த பிளே பாய் பார்த்துட்டான்றது என்னோட இன்னொரு ஒரு அடியாளு. அவன் பார்த்துட்டு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டான், அதனால நீ பிளே பாயை கொன்னுடுன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தான் பொண்ணு பின்னாடி சுத்ததை தவிர பிளே பாய் ரொம்ப நல்ல பையன், தனக்கு வந்து அட்வைஸையும் கொடுத்துட்டு போயிருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் முழிச்சிட்டு இருக்க. இப்போ உடனே அவர் முழிச்சிட்டு இருக்கத அங்கிள் நோட் பண்ணிட்டு அவருடைய ஆள் கிட்ட சொல்லிடுறான், இவன் அந்த பிளே பாயை ஷூட் பண்ணோடனே கேமுடைய அப்பாவை நீ ஷூட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இவரையும் ஷூட் பண்ண சொல்லிடுறான் இவனோட இன்னொரு ஆள் கிட்ட சொல்லி. இங்க நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ஹீரோயினை நல்லபடியா பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு இப்போ நம்ம கேமுடைய ஃபோன்லேருந்து நம்ம பிளே பாய்க்கு மெசேஜ் வருது, இந்த லொக்கேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பிளே பாயும் சரி சரி நீங்கள் ஹீரோனை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்போ கேம் என்ன பண்ணுறா, ரெடி ஆகிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வர அவர் எங்கேயோ அவசரமாக போயிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இவ போயிட்டு கன் இருக்கிற பாக்ஸை பார்க்க கன்னு வேற காணோம். என்னடா இது, அப்பா கன் எடுத்துட்டு எங்கே போறாருன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஷாக் ஆகியிருக்க. அப்பதான் நம்ம பிளே பாய் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் நீயும் வந்துருன்னு. நான் இவனை எங்கேயுமே வர சொல்லலையே, இவன் எங்கே போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அப்பதான் இவளுக்கு டவுட் வருது. என்னன்னா இவளுடைய ஃபோன் எடுத்து இவங்க அப்பா வந்துட்டு நம்ம ப்ளே பாய்க்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இது தெரியாம நம்ம ப்ளே பாயும் லொகேஷனுக்கு வந்துட, இப்ப கரெக்ட்டா நம்ம கேமுடைய அப்பாவும் வந்துடுறாரு. ஆனா அவருக்கு நம்ம ப்ளே பாய ஷூட் பண்றதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. ஒரு மாரி வந்துட்டு தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்க. ஆனா நம்ம அங்கிளுடைய இன்னொரு ஆள் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்றான், கரெக்ட்டா நம்ம ப்ளே பாய ஷூட் பண்ண வர, அந்த டைம் பார்த்து கரெக்ட்டா நம்ம கேமும் அந்த இடத்துக்கு ரேபிடோ போட்டுட்டு வந்துடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவன் கேம் தன்னோட பொண்ணு வந்திருக்கான்றது கூட தெரியாம, கேமுடைய அப்பா ப்ளே பாய ஷூட் பண்ண வரானேன்னு சொல்லிட்டு, அவரே அவரோட ஆள ஷூட் பண்ணிட, இத நம்ம கேம் பாத்துர்றா. தன்னோட அப்பா கையில கன் இருக்கிறத இவ பார்த்துட்டு ஷாக் ஆயி அப்படியே அழுதுகிட்டே அங்க நின்னுட்டு இருக்க. கரெக்ட்டா நம்ம ப்ளே பாய் வந்து, "இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கேம அவன் கார்ல கூட்டிட்டு போவ. தன்னோட பொண்ணு இப்படி தன்னை கன்னால பார்த்துட்டாளே, கன் கையில வச்சுட்டு இருந்து, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அப்பா ஒரு பக்கம் அழுவ, பொண்ணு ஒரு பக்கம் அழுவ, பொண்ண வந்துட்டு நம்ம காதலன் சரிப்படுத்திட்டு இருக்கான். கேமுடைய அப்பா கால் பண்ணி, அப்பா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேமுடைய அப்பா என்ன பண்றாங்க, வில்லனை போயிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் என் பொண்ணையே ஷூட் பண்ண நீ ட்ரை பண்ணியிருக்கல்லன்னு" சொல்ல. ஆனா வில்லன் அவனுடைய ஆட்கள வச்சு கேமுடைய அப்பாவ கடத்திடுறாரு. இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்களும் சிசிடிவி மூலியமா நம்ம கேமுடைய அப்பாவுடைய ஃபோட்டோவ ஹீரோயின் கிட்ட காமிச்சு, "இவரு உனக்கு தெரியுமாமான்னு?" கேட்க, ஹீரோயின் "இல்ல தெரியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது புரியுமுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்துட்டு புரியுமுடைய ஃபோட்டோவையும் நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்க வர, ஹீரோ டக்குன்னு அந்த ஃபோட்டோவ வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நம்ம புரியும தெரியல. பட் ஆனா ஹீரோவுக்கு தெரிஞ்ச மாரியே நம்ம ஹீரோ வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கான். "இவன் தானம்மா உன்னோட வீட்ல தங்கிட்டு இருந்தான் இத்தன நாளா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேமுடைய அப்பாவ நம்ம வில்லன் என்ன பண்றாரு, ஷூட் பண்ணி கடல்லே தள்ளி விட்டுடுறாங்க. இப்ப இந்த விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அப்பா கேட்டுட்டு, "இந்த மாரி உன்னோட காதலன நீ ஹீரோயினோட வீட்ல தங்க வச்சு 2 பேருமே வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் பறவையா சுத்திட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப போட்டு அடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோவுடைய அப்பா செம்ம கோவத்துல புரியும கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. புரியும் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு தானே. புரியுமுடைய நம்பர் ஹீரோவுடைய அப்பா கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப வந்துட்டு புரியும் என்ன பண்றாங்க, நம்ம அதாவது ஹீரோவுடைய அப்பா கிட்ட, "இங்க பாரு, இந்த மாரி உன்னோட ஒய்ஃப் ஒண்ணும் என்ன அங்க தங்க வைக்கல. நீ பண்ண தப்ப சரி பண்றதுக்காக தான் நான் அந்த இடத்துல தங்கிட்டு இருந்தேன்னு" சொல்ல, "என்ன உளறிட்டு இருக்க? என் ஒய்ஃப நீ லவ் பண்ண. ஆனா நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப என் ஒய்ஃப் கூட தானே நீ சந்தோஷமா அந்த வீட்ல இருந்திருந்திருப்பேன்ட்டு" அவங்க 2 பேரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்கு ஃபா வந்திருக்கான். ஃபா என்ன சொல்றான், இந்த மாரி வந்துட்டு எல்லா தப்புக்குமே காரணம் எங்க அங்கிள் மட்டும் கிடையாது. எங்க அங்கிள் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் காரணம்னு சொல்லிட்டு, ஹீரோவுடைய அப்பாவ பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு நினைக்க, ஆனா நம்ம ஹீரோயினா இந்த மாரி யார் அந்த இன்னொரு ஆளுன்னு கேட்க, ஆனா ஃபா என்னன்னு தெரியல, சொல்லவே இல்ல ஹீரோவ பத்தி, அதாவது ஹீரோவுடைய அப்பாவ பத்தி. போலீஸ்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேமுடைய வீட்டுக்கு வந்து, "உங்க அப்பா இந்த மாரி வந்துட்டு கடல்ல இருந்தாரும்மா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, சீக்கிரமா வாங்கன்னு" சொல்ல, கேமும் போயிட்டு அவங்க அப்பாவ பார்க்க, அப்பா செம்ம சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ஷூட் பண்ணதுல பாவம் அவருக்கு வந்துட்டு கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாரு போல இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயின டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். லாஸ்ட்டா ஃபைனலா நம்ம ஹீரோ டிராமா முடிய போற நேரத்துல, அவன் மனசுல இருக்கிறத நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு நெனச்சு, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவனோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ண, ஹீரோயின் இத்தன நாளா ஏன் இந்த விஷயத்த சொல்லலன்னு கேட்க, ஹீரோ "இத்தன நாளா நான் ஒரு பைத்தியமா இருந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க மனசுல இருக்க அவங்க லவ்வ ஹீரோ கிட்ட சொல்ல, 2 பேருமே ஃபைனலா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு கிடைச்ச ஆதாரத்த வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம ஃபா வந்து அவங்க அங்கிளுடைய அந்த லாக்கர்லேருந்து எடுத்திருப்பான் இல்லையா? அந்த ஆதாரம். அத போலீஸ் கிட்ட குடுத்திருப்பான். இப்ப போலீஸ் அத எடுத்துட்டு வந்து நம்ம வில்லன் சார் கிட்ட விசாரிக்க, வில்லன் சாரா ஒருத்தவங்களுக்கு கடன் குடுக்கறதுல பெரிய தப்பு இல்ல இல்லையா? அவங்களுடைய வந்துட்டு அதாவது 2 பேருமே தான் வந்துட்டு கிளையண்டா இருந்தாங்க. ஆனா ஒருத்தவங்க இறந்துட்டா, கடன் குடுத்த நான் தான் காரணமா என்ன? பெரிய ஆதாரம் ஏதாவது இருந்தா வாங்க எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பிச்சு வச்சுட, இப்ப இவரு சிசிடிவி மூலியமா பாக்க, நம்ம ஃபா தான் ஆதாரத்தெல்லாம் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சு, ஃபாவ புளிச்சுன்னு அறிஞ்சு, இதுக்கப்புறமா கம்பெனி உன் கையில இருக்கக்கூடாது. கம்பெனிய வந்துட்டு இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். ஒழுங்கா இங்கருந்து வெளிய போன்னு சொல்லிட்டு ஃபாவ திட்ட, "ஃபா அங்கிள் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு" சொல்ல, ஆனா அங்கிள் கேட்க மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஹீரோவ பார்க்கறதுக்காக வர, ஆனா ஹீரோ அவங்க அப்பாவ பார்க்கவே மாட்டேன்றான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செக்ரட்டரி இருக்கான் இல்லையா? அவன் ஹீரோ கிட்ட இந்த மாரி வந்துட்டு கே உங்கள பத்தின நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு நான் கேவ பார்க்குற மாரி இல்ல. நீயே இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுக்கு போலீஸ்லேருந்து கால் வருது. ஏன்னா நம்ம கேமுடைய அப்பா தான் ஹீரோயின ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல, ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். இப்ப ஹீரோவுக்குமே வந்துட்டு கேமுடைய அப்பா தான் வந்துட்டு ஹீரோயின ஷூட் பண்ணதுன்றத விஷயமும் தெரிஞ்சு போயிட்டு, அவனுமே வந்துட்டு சீக்கிரமா அவர
அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அவர் இப்பதான் கோமால இருக்காரு. எந்திரிச்சோனே கரெக்ட்டா நம்ம அரெஸ்ட் பண்ணிடலான்னு போலீஸ்காரங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கேம கொண்டாந்து வீட்ல டிராப் பண்ணலான்னு ப்ளே பாய் பாக்க, ஆனா கேமுடைய வீட்ல இந்த அங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஆள் வச்சிருக்காங்க போல இருக்கு. கேமனையும் சாவடிக்கிறதுக்கு. இத பாத்துட்டு நம்ம ப்ளே பாய் கம்முனு இருப்பானா? உடனே நம்ம கேம வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, "என்ன வளர்த்த மாரி இந்த பிள்ளையும் வளர்த்துருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கேமுடைய அம்மாவும் கேமுடைய அம்மா இல்ல, நம்ம ப்ளே பாயோடைய அம்மாவும் கேம வீட்ல சேர்த்துக்கிறாங்க. இப்ப வந்துட்டு ஃபாவ வந்துட்டு கம்பெனிய விட்டு தொரத்திட்டாங்கன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும். ஹீரோயின் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க. இந்த மாரி தனக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு பாவம் இந்த மாரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருத்தப்பட, இப்ப எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் ஆனோனே ஹீரோ போயிட்டு ஃபாவ வந்துட்டு மீட் பண்ணலான்னு சொல்லி பாக்க, ஃபாவ இல்ல சாரி என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ வந்துட்டு இந்த கேவ மீட் பண்ணலான்னு பாக்க, கே வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாரி உனக்கு தேவன்றப்ப என்ன நீ டேட் பண்ண. இப்ப வந்துட்டு உனக்கு நான் தேவைப்படலையா? ஏன் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் ஹீரோயின லவ் பண்றேன்னு சொல்ல, எனக்கு இது முன்னாடியே தெரியும். நீ ஜஸ்ட் சும்மா என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸ்க்காக. இந்த மாரி வந்துட்டு இதுக்காக உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? இதுக்கப்புறம் உன் கம்பெனி கூட நான் பிசினஸ் பண்ண மாட்டேன். பத்தாததுக்கு ஹீரோயினையும் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் நீக்குறேன்னு சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிட்டயும் போயிட்டேன். இந்த மாரி வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ல ஹீரோயின் ஒர்க் பண்றது எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அவள வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின வந்துட்டு கேமுடைய அப்பாவ பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வர, கேம வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாரி வில்லி மாரி பார்க்குறாங்க. கேம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா, அப்பா இறந்ததுக்கு காரணம் எங்க அப்பா தான்றது எனக்கே இப்பதான் ரீசென்ட்டா தெரியும். சத்தியமா எனக்கு இது தெரியாதே. என்ன மன்னிச்சுடுன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே அந்த டைம்ல கேமும் சின்ன பிள்ளையா தானே இருந்திருப்பா. அவளுக்கு என்ன இது தெரிஞ்சிருந்திருக்கும்னு சொல்லிட்டு, பட் உன்னோட மன்னிப்ப நான் ஏத்துக்கிறேன். ஆனா உங்க அப்பாவ நான் எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேன். என் குடும்பத்தையே அவர் நாசம் பண்ணிட்டாரு. ஆனா அவர் மட்டும் பண்ணியிருக்க மாட்டாரு. அவரை யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அத நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இத கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா ஹீரோவுடைய அப்பாவ போலீஸ்காரங்க விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அவரு குத்தத்த ஒத்துருக்கவே மாட்டாரு. ஹீரோ போயிட்டு தயவு செஞ்சு குத்தத்த ஒத்துக்கோங்க. நீங்க தான் கொலகாரன்றத சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா, இங்க பார் தயவு செஞ்சு என்ன கொலகாரன்னு சொல்லாத. அவன்கிட்ட இருந்து நான் ஜஸ்ட் கடன் தான் வாங்கினேன் அந்த அங்கிள் கிட்ட இருந்து. ஆனா வந்துட்டு அந்த அங்கிளுடைய ஃபோர்ஜரித்தனம் பிசினஸ் பண்றது எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய அப்பா தான் கிண்டி கிளறி எடுத்தாரு. இதனால அவர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாரு. நான் ஜஸ்ட் துணைக்கு தான் இருந்தேன். என்ன மட்டும் வந்துட்டு நீ துணைக்கு இல்லைன்னா உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லி சொன்னாரு. உங்க அம்மாவையும் உன்னையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்துட்டு ஜஸ்ட் துணைக்கு இருந்தேன். என்ன பண்ண சொல்ற? எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஃப்ரெண்டோட குடும்பமா தான் குடும்பமான்னு பார்க்கக்குள்ள தான் குடும்பத்தை தான் சூஸ் பண்ணுவான். என்ன தயவு செஞ்சு கொலைக்காரன்னு சொல்லாத. இந்த விஷயத்த நானே சரி பண்றேன்னு சொல்ல, ஹீரோக்குமே அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப ஹீரோவே டைரக்டா போயிட்டு எங்க அப்பாவும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காரு. சின்ன வயசுல எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு என்ன பண்றது? இந்த மாதிரி பாசம் தடுத்துருச்சு. இதுக்கப்புறமா நீங்க கேஸ வந்துட்டு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட, இப்ப நம்ம புரியும் இருக்கார் இல்லையா? அவரு என்ன பண்றாரு? இந்த மாதிரி அங்கிள போயிட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இந்த நேரத்துல வந்து கரெக்டா அவங்க அங்கிள காப்பாத்த, இப்ப அங்கிருந்து புரியும் வந்துட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. அப்ப அவரு வந்துட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ண வரக்குள்ள கூட, ஏன் இந்த மாரி ஹீரோயின டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு ஹீரோயின வந்துட்டு புரொடெக்ட் பண்றதுக்காக தான் ஹீரோயின் கூடயே, அதாவது ஹீரோயினோட அந்த வீட்டு பக்கத்திலேயே, ஹீரோயினோட வீட்லயே அவர் இருந்திருப்பாரு போல இருக்கு. இப்போ வந்துட்டு புரியும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணதுனால, அங்கிள் காண்டாயி என்ன பண்றாங்க, ஏன்னா புரியும் வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா ஆள் தானே. அதாவது அவரோட செக்ரட்டரி தானே. ஸோ ஒருவேளை வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா தான் தன்னை ஷூட் பண்றதுக்கு புரியும் அமிச்சான்னு சொல்லிட்டு அங்கிள் நினைச்சுக்கிட்டு, உடனே நம்ம ஹீரோயினையும் பிளஸ் ஹீரோவுடைய அம்மாவையும் கடத்தி வச்சுக்கிட்டு, எனக்கு எதிரா ஏதாவது ஆதாரம் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா ஹீரோயினியும் அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியும் நான் சுட்டுடுவேன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாத. உண்மையாவே என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்ல, ஆனா உண்மையாவே அவர்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதை தான் அங்கிள் கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கையில ஒரு வாட்ச் இருக்கு. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அலாரம் வச்ச வாட்ச் போல இருக்கு. ஹீரோயினுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு பட்டன் அழுத்தினா போதும், எமர்ஜென்சி SOS நம்ம ஹீரோக்கு போவோம். அது மாதிரி ஹீரோயினும் அழுத்த ஹீரோக்கு அந்த மெசேஜ் போயிடுது. ஹீரோ உடனே ஆக்சுவலி லொகேஷனோட போது, ஹீரோ நான் அந்த லொகேஷனுக்கு போறேன், போலீஸ உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை கடத்தி வச்சிருக்காங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணி கூட்டிட்டு போவ, இப்ப ஹீரோவுடைய அப்பா அந்த இது, அதாவது நம்ம அங்கிளுடைய எல்லா விஷயத்தையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதாரமா வச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு பார்க்கக்குள்ள புரியும் வந்து, இங்க பாரு ஆதாரத்தெல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்காத, நீ பண்ண தப்பு, அதாவது ஜஸ்ட் வந்துட்டு அந்த அங்கிள் கூட நீ கூட இருந்ததுனால தான் இந்த மாதிரி தேவையில்லாம வந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதனால வந்து
வந்துட்டு அவன்ட்ட ஆதாரத்த குடுக்காதன்னு சொல்ல. ஆனா அங்கிளா உள்ள ஹீரோயினும் என் பொண்டாட்டியும் மாட்டிக்கிட்டு இருக்கா. உள்ள நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, புரியும் நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப அந்த இடத்துக்கு போனா செம்ம ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா புரியும்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆளாளுக்கு கையில கண்ண வச்சுட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு ஹீரோயின் லொகேஷன் அனுப்பிச்சாங்க இல்லையா? கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவுடைய அப்பாவும் புரியுமும் அங்க ஆளுங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் காப்பாத்த, டக்குனு ஹீரோவுடைய அப்பா கார் சாவிய ஹீரோ கிட்ட குடுத்து, இந்த மாரி கார்ல உனக்கு தேவையான ஆதாரங்கள் இருக்கு. உங்க அம்மாவையும் ஹீரோயினையும் இங்கருந்து கூட்டிட்டு போப்பான்னு சொல்லிட்டு, ஹீரோவ அங்கருந்து அனுப்பிச்சு வைக்க, ஆனா அதுக்குள்ளே இந்த அங்கிளுடைய ஆட்கள்லாம் நெறைய பேர் வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபாவும் வந்துடுறான். இப்ப ஃபாவையும் பிணைய கைதியா புடிச்சுக்கிறாங்க. பிளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த புரிமையும் புடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப வந்துட்டு அங்கிள் என்ன பண்றாங்க, வெளிய போற நம்ம ஹீரோவ தடுத்து, இந்த மாரி நீ போக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவ ஷூட் பண்ண வர, ஆனா டக்குன்னு நம்ம அங்கிள் அதாவது ஹீரோவுடைய அப்பா இருக்கார் இல்லையா? அவரு வந்துட்டு, "ஒழுங்கா என் பையன போக விடு, இல்லன்னா கொன்னுடுவேன்னு" சொல்ல, "என்னப்பா ரொம்ப பாசம்? அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவையே நீ கொன்னுட்ட. இப்ப அந்த பொண்ண எதுக்கு காப்பாத்த நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய போட்டு உடைச்சிட, ஹீரோயின் இந்த விஷயத்த கேட்டுர்றாங்க. அவ்வளோதான். இப்ப ஹீரோயினுக்கு அப்படியே செம்ம ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் ஆயிடுது. அந்த இடத்திலேயே கதறி கதறி அழுவுறாங்க. "அங்கிள் நீங்க இத பண்ணலல்ல, தயவு செஞ்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு" சொல்ல, அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்துட்டு அந்த இடத்துல செம்ம ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. புரியும் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு. புரியும் என்னமோ உயிரோட தான் இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுடைய அப்பாவ அங்கிள் வளைச்சு பிடிச்சிடுறாரு. அவ்வளோதான் 2 பேருக்கும் நடுவுல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க. ஹீரோவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தூரத்துல வர நம்ம ஹீரோவ, "உன் பையன சாவடிக்கிறேன் இருன்னு" சொல்லிட்டு அங்கிள் ட்ரை பண்ண, ஆனா நடுவுல கரெக்ட்டா அப்பா வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு பட வேண்டிய புல்லட் நம்ம அப்பாவுடைய நெஞ்சிலே பாஞ்சிடுச்சு. அந்த இடத்திலே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு நம்ம ஹீரோவுடைய அப்பா. ஹீரோயினுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டனால உட்கார்ந்து செம்மையா அழுவுறாங்க. "இல்ல நான் போய் அங்கிள் கிட்ட கேட்கிறேன். அங்கிள்னால தான் எங்க அம்மா, அப்பா இறந்தாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நான் போய் அங்கிள் கிட்ட கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமும் வருது, அழுகையும் வருது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தன்னோட அப்பாவ இறந்ததுக்கு அப்புறமா, அப்பாவா நெனச்ச ஒரு பெர்சன் தான் தன்னோட குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவ, நம்ம ஹீரோயின சமாதானப்படுத்தி, இந்த மாரி அவர்கிட்ட பேச முடியாது, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுடைய வந்துட்டு டெட் பாடிய வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர, ஹீரோவுடைய அம்மாவ காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலிய கொன்னதுனால ஹீரோ பேசல. ஆனா இந்த டிராமா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவங்க அம்மா கிட்டயே நம்ம ஹீரோ பெருசா பேசாம இருந்திருப்பான். ரீசன் என்னன்னு இப்ப காமிக்கிறாங்க. ரியல் ட்விஸ்டே என்னன்னா, ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிய கொன்னதுக்கு அ அதாவது கூட இருந்தாரு. ஆனா அவரு கொல்லல. ஆனா இந்த விஷயத்த செக்ரட்டரியான நம்ம புரீம்க்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப புரீம் வந்து ஹீரோவுடைய அம்மா கிட்ட, "தயவு செஞ்சு என் பையன குடுத்துரு. உன் புருஷன் இந்த மாரி பண்ணி வச்சிருக்கான். நாள பின்ன என் பையனுக்கு பிரச்சனை வரும்னு" சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா உண்மையான அப்பா நம்ம புரீம் தான் ஹீரோவுக்கு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு நாள் பேசிட்டு இருந்தது நம்ம ஹீரோ கேட்டிருந்திருப்பான். இதனால தான் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு சரியா பேசல போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ போயிட்டு அவங்க அப்பாவுடைய கார செக் பண்ண, இந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்டும் இருக்கு. என்னன்னா, நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் அவனுடைய அப்பா வந்துட்டு உண்மையான அப்பா இல்லன்றது தெரியும்னு பார்த்தா, சின்ன வயசுல அந்த புரியுமும், ஹீரோவுடைய அம்மாவும் பேசிட்டு இருந்தத ஒரு பக்கம் எப்படி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருந்தானோ, இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அப்பாவும் கேட்டிருக்காரு. ஆனா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட புள்ள இல்லனாலும், ஆனா தன்னோட ஒய்ஃப் வயித்துல வளர்ந்த பிள்ளைனாலும் பரவால்ல, அது தான் பிள்ளை தான்னு சொல்லிட்டு, ஹீரோவ தன்னோட புள்ள மாரி வளர்த்திருக்காரு போல இருக்கு. அவருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப ஹீரோவுடைய பேர்ல மொத்த சொத்தையும் எழுதி வச்சு ஹீரோ கிட்ட சாரி கேட்டிருந்திருக்காரு. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு. இத கேட்டுட்டு ஹீரோ கதறி கதறி அழுவ, இந்த வாய்ஸ் ரெக்கார்டர நம்ம ஹீரோயினும் கேட்கறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கோவப்படுறதான்னு தெரியல. பட் இருந்தாலும் சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்ததோ, அந்த அளவுக்கு கஷ்டம் இப்ப ஹீரோக்கு இருக்குன்றனால ஹீரோவ கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் தான். இன்னொரு பக்கம் கோமால இருந்து உங்க அப்பா எந்திரிச்சிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம கேமுக்கு கால் வர, கேமுமே வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க அப்பாவ போயிட்டு பார்க்க போறா. போலீஸ்காரங்களும் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவர அரெஸ்ட் பண்ண போறாங்க. கேம் வந்துட்டு நல்ல வேளை சாகல. தயவு செஞ்சு வந்துட்டு உயிரோட வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஒரு பக்கம் நிம்மதியா இருக்க. எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய பேர்ல தானே சொத்து இருக்கு. ஹீரோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு தேவையான இது சொத்து எல்லாத்தையுமே குடுத்துட்டு, மீதி இருக்கிற எல்லா சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பேர்லயே மாத்தி விட்டுர்றான். இப்ப அம்மா சொல்றாங்க, "இந்த மாரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமான்னு" சொல்ல, "என்னம்மா மன்னிக்க சொல்ற? சின்ன வயசுல அவர் தான் என்னோட அப்பான்னு நெனச்சேன். ஆனா அவரு என்னோட அப்பா இல்லன்றது எனக்கு தான் தெரியும்னு பார்த்தா,
அந்த மனுஷனுக்குமே தெரிஞ்சிருக்கு என்ன அவரு புள்ள மாரி வளர்த்துருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மா கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது சொல்லுங்க? ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோ சின்ன வயசுல வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு அவங்க அப்பா தான் காரணம்ன்ற விஷயத்த சொல்ல மறைச்சாலும், ஆனா வந்துட்டு என்ன பண்றது? காதல்ன்ற ஒரு விஷயமும் அவனுடைய இடத்துல இருந்து பார்க்குறப்ப அது சரின்னும், ஹீரோவுடைய அப்பா இடத்துல இருந்து பார்க்குறப்ப அது சரின்னும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயினும் ஹீரோவ அக்செப்ட் பண்ணிக்க, லாஸ்ட்டா நம்ம ஹீரோ அவனுடைய பெத்த அப்பாவ போயிட்டு ஜெயில்ல போயிட்டு பார்க்குறான். இந்த மாரி ஜெயில்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவரு ஃபர்ஸ்ட்லேருந்து எந்த தப்புமே பண்ணவே இல்ல. என்னன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின லவ் பண்றான்றனால தான் ஹீரோயின இவரு புரொடெக்ட் பண்ண பார்த்திருந்திருக்காரு. ஹீரோயினுக்கு உண்மையெல்லாம் தெரியணும்னு தான் அந்த லாக்கரையும் வந்துட்டு குடுத்துருக்காரு போல இருக்கு. நல்ல மனுஷன் இல்ல. ஸோ இப்படியே வந்துட்டு இன்னொரு சீனையும் காமிக்கிறாங்க. நம்ம கேமுடைய அப்பாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறாரு போல இருக்கு. ஃபைனலா நம்ம கேம வந்துட்டு ப்ளே பாய் கிட்ட பிடிச்சு குடுத்துட்டு, என் பொண்ண ஏதாவது ஹர்ட் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா உன்ன சாவடிச்சுடுவேன்னு சொல்லிட்டு போவேன். லாஸ்ட்டா நம்ம ப்ளே பாயும் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். ப்ளே பாய் இப்போ ஒரு கெஃபே ஓப்பன் பண்ண போறாம்ல இருக்கு. அதோட டிசைனிங் ஒர்க் ஹீரோயின் தான் பார்க்குறாங்க. சீக்கிரம் டிசைனிங் ஒர்க்க பாருங்க. நீ இந்த மாதிரி கெஃபே ஓப்பனிங் அன்னைக்கு தான் நான் வந்துட்டு கேம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோயின் டேய் வாய மூடுறா அப்பர் சண்டி நான் ஒர்க் பண்ற வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியா இருன்னு சொல்ல, ஆனா நம்ம ப்ளே பாயோட எல்லா பிளானையும் இந்த கேம் புள்ள கெடுத்துடுது. என்னன்னு பார்த்தா இந்த கேம் என்ன பண்றா, ஒரு நாள் நம்ம ப்ளே பாய தனியா கூப்பிட்டு ப்ளே பாய் கிட்ட நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேட்க, ப்ளே பாய் சந்தோஷப்பட்டாலும் கொஞ்ச நாள் அமைதியா இருக்க மாட்டியா, கெஃபே ஓப்பனிங் அன்னைக்கு நானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன்னு சொல்ல, யார் ப்ரப்போஸ் பண்ணா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு ஜோடி ஆயிடுறாங்க. என்னடா இது ஆளாளுக்கு ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. நம்ம ஃபார்ம மட்டும் இப்படி தனியா விட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, கரெக்ட்டா கெஃபே ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம ப்ளே பாயோடைய ஒரு ஃப்ரெண்டா, அதாவது ஒரு காலேஜ் மெட்டா போல இருக்கு. ஒரு பொண்ணு வரா. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கா. ஃபாவும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க, இப்ப நம்ம ஃபாவுடைய மண்டைக்கு மேல ஒரு பல்ப் எரியுது. ஹீரோயின பார்த்தப்ப எப்படி எரிஞ்சுதோ அந்த மாரி ஒரு பல்பு. அந்த பொண்ணு நம்ம ஃபாவ பத்தி சிரிக்க, இவங்க 2 பேருமே கப்பிள்ஸ் ஆக போறாங்க போல இருக்கு. ஆனா என்ன பண்றது? டைரக்டர் டிராமாவே முடிக்க போறாங்க. ஹீரோவும் அவனுடைய எல்லா கோவத்தையும் மறந்துட்டு, இப்ப லாஸ்ட்டா நம்ம ஃபாக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா வந்துட்டு, இப்ப கரெக்ட்டா அந்த அங்கிளுடைய அந்த ஆதாரத்த நம்ம ஃபா மட்டும் எடுத்து குடுக்கலன்னா, ஸோ இந்த விஷயமே இன்னும் முடிஞ்சிருந்திருக்காது இல்லையா? அதனால நம்ம ஹீரோ போயிட்டு ஃபா கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, ஹீரோயின் ஃபைனலி நீங்க 2 பேருமே சமாதானமா பேசுறீங்களே, இத பார்க்கவே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஒரு பக்கம் என்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் என்னோட லவ்வருன்னு சொல்ல, எப்பம்மா நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு கேட்க, அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஒரு பேபியும் காமிக்கிறாங்க. செம்ம கியூட்டா இருக்குல்ல? அந்த பேபியோடய இவங்களுடைய ஹாப்பியான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுற மாரி காமிச்சு இந்த ட்ராமாவை இதோட முடிக்கிறாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ ட்ராமாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை. சீ யூ.